வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. இந்த அற்புதமான காலை வேளையில் வேதாத்திரிய கருத்துக்களை உங்களுடன் சிந்தனையாளர்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் மற்றும் பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தந்த ஐடி நிர்வாகத்தினருக்கும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் ஒப்பற்ற தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கும் பத்மஸ்ரீ டாக்டர் எஸ்கேஎம் ஐயா அவர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை தொடங்குவோம். வேத வாக்கியங்களும் வேதாத்திரியமும் என்று நாம் சிந்திக்கும் பொழுது, வேதங்கள் 4 விதமாக அமைந்துள்ளன. அவைகள் தெய்வம் இருப்பது எங்கே, அது எப்படி இயங்குகிறது என்பதற்கு விடையாக வருவது வேத மகா வாக்கியங்கள் 4 என்று கூறப்படுகிறது. அந்த வேத காலம் என்பது கிமு 1500 முதல் கிமு 500 வரை நீடித்த வேதங்கள் இயற்றப்பட்டு இந்து மதத்தின் அடித்தளம் இடப்பட்ட ஒரு காலப்பகுதியாகும். இது ரிக்வேத காலம் மற்றும் பிந்தைய வேத காலம் என்று பிரிக்கப்படுகிறது. இது வேத கலாச்சாரம் என்றும் வேத நாகரிகம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்திய துணைக்கண்டத்தில் செழித்தது. சுமார் 3500 வருடங்களுக்கு முன்பே தெய்வம் என்பது என்ன, அந்த தெய்வம் எப்படி உள்ளது, எங்கு உள்ளது என்பதை மிக சுருக்கமாக 4 வாக்கியங்களால் அளித்த பெருமை இந்திய கண்டத்திற்கே உரியதாகும். அந்த வாக்கியங்களாவன தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, அயனாம்சம் பிரம்மம், பிரஜானம் பிரம்மம். பிறந்த மனிதன் இந்த பூவுலகில் சிறப்பாக நீண்ட நாட்கள் அமைதியோடு ஆரோக்கியமாக ஒருவருக்கொருவர் ஒத்துழைத்து வாழ்க்கையை ஒரு சிறப்பான வாழ்க்கையாக நடத்துவதற்கு இந்த வாக்கியங்களின் கருத்துக்கள் பயனாக அமைகின்றன. முதல் வாக்கியம் தத்துவமசி. நீ அதுவாக ஆகிறாய் அல்லது நீயே அது என்று பொருள்படும் ஒரு மகா வாக்கியமாகும். தெய்வமே, தெய்வ சக்தியே நீயாக மலர்ந்துள்ளது. அது பரமாத்மா, நீ ஜீவாத்மா என்பதை உணர்த்துகிறது. ஆதிசங்கரின் போதனை, ஜகத்குரு ஆதிசங்கரர் வலியுறுத்திய அத்வைதத்தின் நடைமுறை வாக்கியமே இந்த மகா வாக்கியம். சுருக்கமாக தத்துவமசி என்பது ஒவ்வொரு மனிதனும் தனக்குள்ளேயும்
அந்த இறையாற்றல் இருப்பதை ஏற்று உணர்ந்து கொண்டு வாழ்வதாகும். இதைத்தான் தத்துவமசி என்று கூறினார்கள். அடுத்ததாக மகா வாக்கியமாக கருதப்படுவது அகம் பிரம்மாஸ்மி. இது அத்வைத வேதாந்தத்தின் முக்கிய கொள்கையாகவும் அதாவது தனிப்பட்ட ஆன்மா மற்றும் பிரம்மம் ஒன்றே என்பதை குறிக்கிறது. நாம் அனைவரும் அந்த பிரபஞ்ச உண்மையின் ஒரு பகுதி என்பதை இது உணர்த்துகிறது. என்னுள் நான் செய்ய முடியாத இயக்கங்கள் பல இருக்கின்றன. அவைகளெல்லாம் செய்வது அந்த தெய்வ சக்தியே என்ற பொருள்பட என்னுள் உயிராக இயங்கிக் கொண்டிருப்பதும் அதே தெய்வ சக்திதான் என்ற பொருள்படுகிறது. மூன்றாவதாக அயனாம்சம் பிரம்மம். இந்த ஆன்மாவே பிரம்மம். ஆன்மா வேறு, நாம் வேறு அல்ல. எப்படி ஒரு ஆறு உற்பத்தி ஆகிறதோ மலை உச்சியில், அது நீண்ட தூரம் பயணம் செய்து அந்த மண்ணின் தன்மைக்கு ஏற்ப பல்வேறு மாற்றங்களை பெறுகிறதோ, அதே போல தூய்மையான தெய்வ ஆற்றலே என்னுடைய ஆன்மாவாக இருந்த போதிலும் பல பிறவி தொடர்களில் பெற்ற பதிவுகளால் அது மாற்றம் பெற்றிருக்கிறது. எனவே என் கருமையமே தெய்வம் என்பதை குறிப்பது இது. நான்காவதாக பிரஜான பிரம்மம். அந்த தெய்வ சக்தி நானாக வந்திருப்பது மட்டுமன்றி, நான் காணும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள என்னை சுற்றியுள்ள அனைத்து பொருளாகவும் மனிதர்களாகவும் மாறியிருப்பது அதே பிரம்மம்தான் என்பதை பிரஞானம் பிரம்மம் என்று குறிக்கிறது. இதை நாம் சாதாரணமாக வேதாத்திரியத்தில் பயிற்சி பெறாமல், அந்த கருத்துக்களை எல்லாம் தெரிந்து கொள்ளாமல் படிக்கும் பொழுது நம்மால் இந்த 4 வாக்கியங்களையும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது, அதை கடைபிடிக்க முடியாது. ஏனென்றால் கிட்டத்தட்ட 5000 வருடங்களுக்கு முன்பு கூறப்பட்டது. வேதங்களுக்கு மொழி கிடையாது, ஒளிதான் என்று கூறுகிறார்கள். உபநிடதங்களுக்குத்தான் அந்த வேதத்தை கருத்தாக மொழியாக வெளிப்படுத்துகிறது. எனவே இந்த 4 வாக்கியங்களை நாம் தெரிந்து கொண்டாலும் நமது வாழ்க்கையில் பயன்படுத்தி வாழ்வது என்பது மிக மிக கடினமாக இருக்கிறது. அதற்கு நமது ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இந்த வேத வாக்கியங்களுக்கெல்லாம் எளிமையாக அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் நமக்கு மனவளக்கலை யோகாவை அளித்துள்ளார்கள். இது ஏதோ வேதாத்திரி மகரிஷி அவர்கள் பல நூல்களை சிரமப்பட்டு கற்று தேர்ந்து வேறு ஒருவரிடம் சேர்ந்து அந்த நூல்களின் கருத்துக்களை எல்லாம் கேட்டு ஒவ்வொன்றாக தெரிந்து கொண்டு உயரவில்லை. இயற்கை எனும் தெய்வ ஆற்றல் அவ்வப்பொழுது
மகான்களை இந்த பூமியில் தோற்றுவித்து மனிதர்களை நெறிப்படுத்துவதற்காக ஏற்பாடு செய்கிறது. எந்த மகானும் அவர்களுடைய அந்த சரித்திரத்தை நாம் உற்று நோக்கும் பொழுது அந்த இயற்கை எவ்வாறு அந்த மகானை இந்த சமுதாயத்திற்கு கொடுத்துள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். வேதாத்திரியத்துக்கும் வேதங்களுக்கும் வேத வாக்கியங்களுக்கும் உள்ள தொடர்பு அவர் குழந்தையாக பிறந்ததிலேயே ஆரம்பித்து விட்டது. வேதாத்திரி மகரிஷி ஒரு ஆண் குழந்தையாக பிறக்கும் பொழுது அந்த வீட்டில் ஒரு சந்நியாசி பசியாறிக் கொண்டிருக்கின்றார். அவருக்கு வேதாத்திரி மகரிஷியின் தந்தை உணவு பரிமாறிக் கொண்டிருந்தார். அப்பொழுது குழந்தையின் அழுகுரலை கேட்டு அந்த சந்நியாசி, உன்னுடைய குழந்தையா என்று கேட்டுள்ளார். ஆமாம், 6 பெண்களுக்கு அப்புறம் ஒரு ஆண் குழந்தை பிறந்து இறந்து விட்டது. இப்பொழுது மீண்டும் ஒரு ஆண் குழந்தை உருவாகி உள்ளது, வந்திருக்கிறது, பிறந்திருக்கிறது என்று கூறினார். அந்த சந்நியாசி, இந்த குழந்தைக்கு வேதாத்திரி என்று பெயர் வை என்று கூறிவிட்டு சென்று விட்டார். ஆனால் ஒரு மிகப்பெரிய ஞானி இறையாற்றலால் அவதரிக்கப்பட்டுள்ளார் என்பதை உணராத இந்த சமுதாயமோ அந்த குழந்தை வளரும்போது அதை வறுமையிலும் அறியாமையிலும் வைக்க முயன்றது. ஆனால் அந்த குழந்தையின் தூய்மையான கருமையமானது குழந்தை வளர வளர கருமையமும் வளர்ந்து மலர்ந்து எல்லா சோதனைகளையும் மீறி இறை உணர்வு பெற்று இந்த சமுதாய உலக அமைதிக்காக அந்த குழந்தை தன் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணித்து வாழ்ந்தது. அந்த ஞான குழந்தையே நமது ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் ஆவார்கள். வேதாத்திரி மகரிஷி வளர்ந்து ஞானம் பெற்ற பிறகு எழுதிய கவியில், வேதத்தை யான் படித்ததில்லை, ஆனால் வேதத்தின் உட்பொருளாய் எனக் கண்டேன் என்று அந்த கவிதையில் கூறியிருக்கிறார். ஒரு சிறு காணொளியை காண்போம். சாப்பிடுங்க சாமி. இந்த திண்ணையில எந்த சன்னியாசி வந்து உட்கார்ந்தாலும் சாப்பிடாம அனுப்புறதே இல்லை. நீங்க வயிறார சாப்பிடுங்க சாமி. அது உங்க குழந்தையா? ஆமா சாமி, ரொம்ப நாளா தவம் இருந்து நாங்க பெற்ற சாப்பிட. அப்படின்னா அந்த குழந்தைக்கு வேதாத்திரின்னு பேர் வைங்க. வேதாத்திரி, அப்பா உனக்கு ஒரு இது போல வேதாத்திரி மகரிஷி பிறக்கும் பொழுதே அவரை முழுமையாக இறையாற்றல் தன் வசம் கொண்டுள்ளது. அதற்காக அவருக்கு பெயரே வேதாத்திரி என்று அமைந்துள்ளது. நமது மனவளக்கலையில் இந்த வேத வாக்கியங்கள் அனைத்தையும் மகரிஷி அவர்கள் விரிவாக விளக்கி அதன் அடிப்படையில்
நமக்கு பயிற்சி முறைகளை அற்புதமாக வழங்கியுள்ளார். வேதாத்திரியத்தின் அற்புதமே, தனித்துவமே அதனுடைய பயிற்சிகள் தான். போதனை மார்க்கமாக இல்லாமல் போதனையோடு சாதனை மார்க்கத்தையும் கொண்டு வந்த பெருமை வேதாத்திரி மகரிஷியே சாரும். தத்துவமசி என்கிற அந்த வேத வாக்கியத்திற்கு மகரிஷி அவர்கள் இறைநிலையின் தன்மாற்ற சரித்திரம் என்பதை கொண்டு முழுமையாக விளக்கியுள்ளார். சுத்த வெளியாகிய மெய்ப்பொருளே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால் இறை துகளாகி விண்ணாகி மற்ற 4 பௌதிகங்களாகி பிரபஞ்ச தோற்றங்களாகி பூமியுமாகி பூமியில் ஓரின தாவரத்திலிருந்து படிப்படியாக மலர்ந்து 5 அறிவுள்ள விலங்கினங்கள் வரையிலும் வந்து பிறகு நிறைவாக நாமாக மனிதனாக 6வது அறிவு பெற்ற சிந்தனையாளனாக வந்திருக்கிறோம் என்பதை அருமையாக விளக்கி அந்த தத்துவமசி என்பதை நாம் மறக்கவே முடியாதபடி நமக்கு கொடுத்துள்ளார். அடுத்த வாக்கியமான அகம் பிரம்மாஸ்மி, அதையும் வேதாத்திரியம் மிக மிக சிறப்பாக எளிமையாக விளக்குகிறது. நம்முள்ளும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒவ்வொரு உயிரினத்திற்குள்ளும் அகமாக இருந்து கொண்டு நம் மனதை, நம் உடலை, நம் உயிரை வாழ்நாள் முழுவதும் இயக்குவது அதே பிரம்மம் எனும் சக்தி தான். நாம் அனைவருக்கும் தெரியும், நமது உடலுக்குள் 5 ஓட்டங்கள், இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் 24 மணி நேரமும் கருவாக உருவாகியதிலிருந்து இறுதி வரை நடைபெற்று கொண்டே இருக்கிறது. நாம் உண்ணும் உணவு அற்புதமாக எந்த விஞ்ஞான கருவியும் செய்ய முடியாத 7 தாதுக்களாக மாற்றம் பெறுகிறது. ரசமாக, இரத்தமாக, சதையாக, கொழுப்பாக, மஜ்ஜையாக, எலும்பாக, சுக்கிலமாக, வித்து சக்தியாக மாற்றம் பெறுகிறது. நம் உடலுக்குள் உள்ள கழிவுப் பொருள்கள் முறையாக இந்த பிரம்மத்தால் வெளியேற்றப்படுகின்றன. எனவே அந்த தெய்வமே, அந்த பிரம்மமே என்னுள்ளாக இருந்து என் அகமாக இருந்து கொண்டு என்னை இயக்கி வருகிறது என்பதை உணர்ந்து கொள்வதே அகம் பிரம்மாஸ்மி என்ற வாக்கியம் விளக்குகிறது. இத்தகைய அற்புதமான ஒரு குருவை பெற்ற நாம் பாக்கியசாலிகள். இதை எளிமைப்படுத்தி விளக்கி இருக்காவிட்டால் நாம் அதை வெறும் வேதாந்தமாக ஒரு கருத்தாக தெரிந்து வைத்துக் கொள்வோம். அதுவும் ஒரு சிலர் தான். அது நேரடியாக வாழ்க்கைக்கு பயன்படாது. அதே போல பிரஜான பிரம்மம், மகரிஷி அவர்கள் கூற்றுப்படி கருமையம் என்பது இயற்கை பெட்டகம். அதில் தூய்மைதான் இயல்பாக உள்ளது, தெய்வ சக்தி தான் இயல்பாக உள்ளது. நீரின் மேல் பாசி படர்ந்தது போல அந்த கருமையத்தில் தேவையற்ற பதிவுகள் பதிவாகி அந்த தூய்மை முழுமையாக வெளிப்பட முடியாதபடி இருக்கிறது.
எனவே ஒவ்வொரு மனிதனுக்கும் உடல் நலமும் மன வளமும் இயல்பாக அமைந்துள்ளன. அதற்காக அவன் பெரிதாக எந்த முயற்சியும் செய்ய தேவையில்லை. நீரின் மேல் இருக்கும் பாசியை விளக்குவது போல மகரிஷி கூறிய கருத்துக்களை ஏற்று நம் கருமைய தூய்மைக்கு தேவையான அகத்தகம், அகத்தாய்வு, மௌனம், உடற்பயிற்சி, காய்கல்பம் போன்ற பயிற்சிகளை செய்து செய்து சிறிது சிறிதாக நம் கருமையத்தை தூய்மைப்படுத்திக் கொள்வோம். அதுவே பிரஞானம் பிரம்மம் என்ற வாக்கியத்தின் கருத்தாக நமக்கு தெளிவாக மகரிஷி அவர்கள் அளித்துள்ளார்கள். நான்காவதாக, நிறைவாக, அயனாம்சம் பிரம்மம். நீ உன்னுடைய புலன்களால் உணரக்கூடிய வெளி உலக அனைத்து தோற்றங்களும், அனைத்து உயிரினங்களும், அனைத்து மனிதர்களும் பிரம்மம் எனப்படும் தெய்வ சக்தியால் தன்மாற்றம் பெற்றவைகளே. பிறப்பொக்க எவ்வுயிர்க்கும் என்ற கூற்று அனைத்து தோற்றங்களும், அனைத்து உயிரினங்களும், நாமும் ஒரே இடத்திலிருந்து தன்மாற்றம் பெற்றதே என்ற கருத்தை நம் மனம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்மிடம் உள்ள உயர்வு தாழ்வு மனப்பான்மை விலகிவிடும். யாரேனும் துன்பப்படும் பொழுது நம்மாலான உதவியை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இயல்பாக வந்துவிடும். பிற உயிர்களுக்கும் பிற மனிதர்களுக்கும் துன்பம் கொடுக்கக்கூடாது என்ற உணர்வும், பிரபஞ்ச பொருள்களை மனிதனால் தோற்றுவிக்க பொருளாக இருந்தாலும் சரி, இயற்கையாக இருந்த பொருளாக இருந்தாலும் சரி, முடிந்த வரையிலும் அதை அழிக்காமல் பாதுகாக்க வேண்டிய மனமும் இயல்பாக வந்துவிடும். இந்த வாக்கியத்தை புரிந்து கொள்ளும் பொழுது மகரிஷி அவர்கள் இரண்டொழுக்க பண்பாடு மற்றும் ஐந்தில் அளவு முறை என்கிற அருமையான சாமியம் ஃபார்முலா அளித்து அயனாம்சம் என்ற மகா வாக்கியத்தை நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த உதவுகிறார். இந்த 4 வாக்கியங்களையும் நம் ஆழ் மனதில் நினைத்து வைத்துக் கொண்டு வாழும் பொழுது நாம் எந்த செயலை செய்தாலும் இந்த 4 வாக்கியங்களும் நம் ஞாபகத்திற்கு வந்து நம் உடல் மனம், பிறர் உடல் மனம் இவைகளுக்கு தீங்கு விளைவிக்காத செயல்களையே செய்ய தொடங்குவோம். அதன் விளைவாக அந்த இறை சக்தி நமக்கு நன்மைகளை அளிக்கும். மேலும் நாம் மனவளக்கலையில் கற்றுக்கொள்ளும் பயிற்சிகள் அனைத்தும் பிரம்ம வித்தை என்று பெருமைப்படுத்தப்படுகிறது. வித்தையில் மிக உயர்ந்த வித்தை பிரம்ம வித்தை. வேதாந்தம் பேசுவதால் கிட்டிடாது.
கடவுள் எப்படி இருக்கிறார், எப்படி இயங்குகிறார் என்பதை வெறும் கருத்தாக வைத்துக்கொண்டு அவைகளை கேட்டுக்கொண்டே இருப்பதால் அதிக பலனில்லை. தத்துவத்தின் முடிவான தானேயான தனையறிந்த வித்தை தர்க்கம் வேண்டாம். அப்ப தொடர்ந்து தவ பயிற்சிகளை செய்ய 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 நமது மன அலைச்சூழல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து குறைந்து நம் மனத்தின் மூலமாக நம் புலன்கள் பெறும் அனுபவங்களும் மாற்றம் பெற்று மனம் எந்த அலைச்சூழலில் இயங்குகிறதோ அதற்கு ஏற்ப நமக்கு நம்முடைய உலகம் தெரிய தொடங்கும். எனவே மனதை மிக நுண்ணிய நிலைக்கு கொண்டு சென்று அந்த தெய்வ நிலைக்கே கொண்டு சென்று ரெவலேஷன் என்கிற முறையில் அவர்கள் பெற்ற கருத்துக்களை மகான்கள் யோகிகள் கூறும் பொழுது அதை மற்ற மனிதர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் மகான்களுடைய மன அலைச்சூழலுக்கும் சாதாரண மனிதனுடைய மன அலைச்சூழலுக்கும் நிறைய வேறுபாடு உள்ளது. அதனால் மகான்களோடு சிலர் தர்க்கம் செய்வார்கள். இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே என்று கூறுவார்கள். அதற்கு மகரிஷி அவர்கள் ஒரே தீர்வு, நீங்களும் என் அளவுக்கு மன அலைச்சூழலை குறைத்து பயிற்சி செய்து கொண்டீர்களானால் நான் சொல்வது அனைத்தும் விளங்கும். அதனால் வேறு ஒரு மன அலைச்சூழலோடு தர்க்கம் செய்ய வேண்டாம் என்று கூறுகிறார். அதனால் நாம் ஆரம்ப படிக்கட்டில் இருக்கிறோமோ அல்லது முன்னேறி இருக்கிறோமோ இதெல்லாம் நம்மால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் தொடர்ந்த பயிற்சியை மேற்கொள்வதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நாம் நிச்சயமாக அனுபவமாக பெற முடியும். அடுத்ததாக இன்னொரு கவியில, எந்த ஒன்று அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே காந்தமா. முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு உவமையன்றி முட்டி மோதி நின்றனர். இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதால் அதை இயங்கிடும் மின்சாரம் மூலம் எனவும் உணர்த்தலாம். அந்தமாம் மெய்ஞானத்தோடு அழிவின் ஞானம் இரண்டையும் அறிந்து உய்ய பாலம் போன்ற ஆக்க ஞானம் காந்தமே. விஞ்ஞானமும் காந்தத்தை ஏற்றுக்கொள்கிறது, மெய்ஞானமும் காந்தத்தை பற்றி பேசுகிறது. அதனால் விஞ்ஞானத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் பாலமாக அமைய வேண்டியது காந்த தத்துவமே. முந்தையோர்கள் முற்றுணர்ந்த போதிலும் விஞ்ஞான வளர்ச்சி இல்லாததுனால அவர்களால் மொழி வார்த்தைகளாக அவைகளை முழுமையாக விளக்க முடியவில்லை. நான் ஒரு புதுவிதமான இதுவரையிலும் யாரும் பார்க்காத ஒரு பழத்தை சுவைக்கிறேன். அந்த சுவை எப்படி இருந்தது என்று மற்றவர் கேட்கும் பொழுது என்னால் முழுமையாக விளக்க முடியாது. இது போல் இருக்கிறது, அது போல் இருக்கிறது என்று சொல்ல முடியுமே தவிர, யார் கேள்வி கேட்கிறாரோ அந்த மனிதரே அந்த பழத்தை சுவைக்கும் பொழுதுதான் அந்த முழுமையான அந்த உணர்வை பெற முடியும். விஞ்ஞானம் உச்சகட்டத்தில் இருக்கிறது. AI என்று கூறுகிறார்கள். மனிதனுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் மேலும் மேலும் எளிதாக பெறுவதற்கு
ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிகவும் உதவிகரமாக இருக்கிறது. ஆனால் அதை யார் பயன்படுத்துகிறார்களோ அதை பொறுத்து மனித குலத்திற்கு பயனாகவும் அல்லது பாதிப்பாகவும் அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அமையும். எவ்வளவு விஞ்ஞான முன்னேற்றமானாலும் கண்டாலும் மெய்ஞானத்திற்கும் விஞ்ஞானத்திற்கும் ஒரு இடைவெளி இருந்து கொண்டேதான் இருக்கும். எப்பொழுது விஞ்ஞானிகள் மெய்ப்பொருளை ஏற்றுக்கொள்கிறார்களோ, அது மறைப்பொருள், அதை காண முடியாது, கருவிகளால் அதை மனதை நுண்ணிய நிலைக்கு கொண்டு சென்றுதான் உணர முடியும் என்று ஏற்றுக்கொள்கிறார்களோ, அப்பொழுதுதான் விஞ்ஞானம் முழுமையாக மனிதனுக்கு உதவும். அதுவரையிலும் விஞ்ஞானத்தால் உயர்வு பெற்றுவிட்டேன் என்று மனிதன் நினைத்துக் கொள்ளலாம். ஆனால் அவனுக்கு இயற்கையாக இருக்க வேண்டிய உடல் ஆரோக்கியமும் மன அமைதியும் விஞ்ஞானத்தால் கொடுக்கவே முடியாது. விஞ்ஞானம் எப்பொழுதுமே ஒரு மெழுகுவத்தி தான். ஆனால் மெய்ஞானமோ சூரியனின் ஒளி போன்றது. எனவே ஒரு அற்புதமான குருவை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த மெய்ஞானத்தில் மேலும் மேலும் உயர அந்த குருவின் கரங்களை பிடித்து கொண்டு ஒரு விடாமுயற்சியோடு இந்த மனவளக்கலையை தொடர்ந்து பயிற்சிகளின் மூலம் பெற்று ஒரு சிறப்பாக வாழ முயலுவோம். மகரிஷியோட வாழ்க்கை வரலாறை படிக்கும் பொழுதும் அதே போல பிற தூய்மையான மகான்கள் நிறைய பேர் சொல்லிக் கொள்ளுகிறார்கள் தான் மகான் என்று. ஆனால் அவர்களுடைய செயல்களிலும் நடத்தையும் வைத்துக்கொண்டு அவர் தூய்மையான மகானா அல்லது வெறும் தெய்வ சக்தியை பெற்ற ஆற்றலை பெற்ற மகானா என்பதை கண்டுபிடித்து விட முடியும். இல்லறம் வேறு, துறவறம் வேறு. துறவரத்திற்கு முழுமையான தகுதியான குழந்தை இறையாற்றலால் கொண்டு வரப்படுகிறது. இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களை நல்வழிப்படுத்த. வேதாத்ரி மகரிஷியோட வாழ்க்கை வரலாறை படிக்கும் பொழுது அந்த குழந்தை பிறந்தவுடனேயே ஒரு சன்னியாசி வந்து வேதாத்ரி என்று பெயரிடுங்கள் என்று கூறினால் அந்த குழந்தை முழுமையாக துறவரத்திற்கு தயாராக உள்ளது என்பதை அப்பொழுதே இயற்கை தெரிவித்து விட்டது. இல்லறத்திற்கு எதிலும் குறைந்ததல்ல துறவரம், துறவரத்திற்கு எதிலும் குறைந்தது அல்ல இல்லறம். எனவே பெரும்பாலான நம்மை போன்ற மனிதர்களுக்கு இல்லற தர்மமே உயர்ந்தது. இல்லறத்தை பொருளீட்டி அளவு முறையோடு அனைத்தையும் அனுபவித்து நம் கடமைகளை செய்து குடும்ப கடமைகளை செய்து துறவிகளுக்கு உண்மையான துறவிகளுக்கு உதவி செய்து, ஏனென்றால் அவர்கள் பொருள் ஈட்ட முடியாது, அவர்களை காப்பாற்றி அவர்களுக்கு உதவி செய்து பணிவிடை செய்து வாழ்வதே ஒரு சிறந்த வாழ்க்கையாகும். எனவே இல்லறத்தில் இருப்பவர்கள் துறவரத்திற்கு அந்த எலிஜிபிலிட்டி இல்லாத போது துறவரம் மேற்கொள்ள வேண்டும் என்று நினைத்து அந்த வழியில் செல்லும் பொழுது அவர்களால் துறவரத்தையும் அடைய முடியாது,
இல்லற கடமைகளையும் செய்ய முடியாது. துறவரத்திற்காக பிறந்த குழந்தைகள் அவர்களை இல்லறத்தில் இந்த சமுதாயம் கட்டாயப்படுத்தும் பொழுது அவர்களால் இல்லறத்தில் வெற்றி பெற முடியாது. அவர்களுடைய கருமையம் அந்த துறவரத்தை நோக்கியே செல்லும். எனவே நாம் வேதாத்திரியத்தை நன்றாக பயின்று நம் உடலையும் மனதையும் நன்றாக வைத்துக்கொண்டு நம் கடமைகளை சிறப்பாக செய்வோம், குடும்ப கடமைகளை சிறப்பாக செய்வோம், பயிற்சிகளை செய்து சிறிது சிறிதாக கருமையத்தை தூய்மைப்படுத்திக் கொள்வோம், தொண்டாற்றி இன்பம் காண்போம். மன்றத்தோடு இணைந்து நாமும் கருமைய தூய்மை பெற்று மன்றத்திற்கு உடலால் பொருளால் அறிவால் நம்மால் முடிந்த தொண்டினை செய்து இந்த வேதாத்திரியம் உலகம் முழுவதும் பரவுவதற்கு நம்மாலான தொண்டினை செய்வோம். வாழ்க வளமுடன். வெளியே இருக்கும் தெய்வ ஆற்றல் இந்த பிரபஞ்சத்தையும் பஞ்ச பௌதிகங்களையும் நவக்கோள்களையும் முறையாக இயக்கிக் கொண்டிருக்கிறது காலம் காலமாக. அதே தெய்வ ஆற்றல் தான் நம் உடலாக வந்துள்ளது, உயிராக வந்துள்ளது, கருமையமாக வந்துள்ளது. எனவே நமது உடலையும் மனதையும் உயிரையும் கருமையத்தையும் தெய்வமாக போற்றி முறையான பயிற்சிகளை செய்து அதுதான் உண்மையான இறை வழிபாடு. வெளியே இருக்கும் தெய்வ ஆற்றலோடு அந்த வான்காந்தத்துக்கு இணையாக நம் ஜீவகாந்தத்தை மனதில் களங்கங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டு அதோடு இணைந்து வாழ முயற்சி செய்வோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றி. புத்தாண்டு வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஐயா, கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்லலாங்களா ஐயா? வாழ்க வளமுடன். போலாமா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பர்கள் ஐயாவிடம் ஏதாவது ஐயங்கள் இருந்தால் கேட்டு தெளிவு பெறலாம். வேதாத்திரியம் பற்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். முதல் அன்பராக கவிதா கோவிந்தராஜன் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, ஃபர்ஸ்ட் வீடியோல காமிச்சு ஞான குழந்தைன்னு காமிச்சிங்கல்ல, அது எனக்கு சரியா நான் பார்க்கல, அது கொஞ்சம் சொல்ல முடியும்? என்னம்மா காணொலியா? காணொலியில ஞான குழந்தைன்ட்டு காமிச்சிங்கல்ல. ஆமா, அது கொஞ்சம் சொல்லுங்க. அதான் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் குழந்தையாக பிறக்கும் பொழுதே அந்த வழியாக வந்த ஒரு சந்நியாசி பசி ஆறுவதற்காக அந்த வீட்டிற்குள்ளே நுழைந்து உணவு அருந்திய கொண்டே இருக்கும் பொழுதே வேதாத்திரி மகரிஷி அந்த குழந்தையின் அழுக்குரலை கேட்கிறார். அப்பொழுது வேதாத்திரி மகரிஷியின் தந்தையை பார்த்து, உள்ளே குழந்தை அழுகிறதே, அது உங்கள் குழந்தையா என்று கேட்கிறார். அதற்கு ஆமாம், என்னுடைய குழந்தைதான். 6 பெண் குழந்தைக்கு பிறகு 7வதாக ஒரு ஆண் குழந்தை பிறந்து இறந்து பிறகு இந்த குழந்தை தவம் செய்து பிறந்த குழந்தை என்று அவர் கூறுகிறார். அப்பொழுது அந்த சன்னியாசி, இந்த குழந்தைக்கு வேதாத்திரி என்று பெயர் வையுங்கள் என்று கூறிவிட்டு சென்றிருக்கிறார். அப்ப இதிலிருந்தே நமக்கு அந்த இயற்கை எனும் பேராற்றல் மனித குலத்தை வழிப்படுத்துவதற்கு வேதாத்திரி என்ற குழந்தை உருவாகும் பொழுதே அதற்கு பெயரையும் அந்த தெய்வமே சந்நியாசி ரூபத்தில் வந்து வைத்தது என்று நாம் கொள்ள வேண்டும். அப்பொழுதே வேதங்கள் எல்லாம் இயல்பாக கருமையத்தில் அந்த குழந்தைக்கு வந்துவிட்டன.
ஆனால் அந்த குழந்தை வேதங்களை எல்லாம் முறையாக பயிலாமலேயே தவத்தின் மூலமாகவே அவ்வளவும் இயற்கை ரகசியங்களை தெரிந்து கொண்டு அதை மனவளக்கலை பயிற்சியாக நமக்கு அளித்தது நாம் அனைவரும் செய்த ஒரு பாக்கியம், யோகம் என்று கூறலாம். ஏன்னா பயிற்சியோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது யார் மூலமாக வந்துள்ளது என்பதை இந்த ஒரு இன்சிடென்ட் நமக்கு தெரியப்படுத்துகிறது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மிக மிக அருமைங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றிகள் ஐயா. அன்பர்கள் ஐயாவிடம் ஏதாவது ஐயங்கள் இருந்தால் கேட்டு தெளிவு பெறலாம். இந்த அற்புதமான வாய்ப்பை அன்பர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். இதையெல்லாம் புரிந்து கொண்டு தொடர்ந்து பயிற்சிகளை செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியம். மன்றத்தோடு இணைந்து அந்த மன அலைச்சலை குறைக்க தான் நமக்கு வித்தியாசமான அனுபவங்கள் எல்லாம் கிடைக்க தொடங்கும். அதனால் பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதுவும் நமது மகரிஷி அவர்கள் ஃபண்டமெண்டல் மெடிடேஷன், அடிப்படை தவங்கள் என்று ஆகினை, துரியம், சாந்தி, துரியாதீதம், இந்த 4 தவங்களிலும் நாம் முறையாக கற்றுக்கொண்டு பயிற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். கருமைய தூய்மைக்கு இந்த வலுப்பெற்ற மனதை வைத்துக்கொண்டு பிறகு மற்ற பயிற்சிகளில் ஈடுபடலாம். அகத்தாய்வு பயிற்சிகள், மௌனம் போன்றவைகளில் ஈடுபடும் பொழுது அந்த குணமாற்றமானது எளிதாக கிட்டும். ஆனால் எல்லாவற்றையும் அவசரமாக குறுகிய காலத்தில் அனைத்தையும் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் பக்குவப்படாத மனதில் எந்த முறையில் அகத்தாய்வு செய்தாலும் அந்த மாற்றங்கள் வருவது கடினம். எனவே அகத்தாய்வை பின்னுக்கு தள்ள வேண்டும், மௌனத்தை பின்னுக்கு தள்ள வேண்டும், தவத்திற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். தவம் செய்து மன அலைச்சூழல் மாறும் பொழுதுதான் யாரும் சொல்லாமலேயே இவருக்கு மற்ற பயிற்சிகளில் ஈடுபாடு அதிகமாகும். எனவே ஆரம்ப கால பயிற்சியாளர்கள் தவத்திற்கு மிக மிக அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆரம்ப காலகட்டத்தில் தவம் செய்யும் பொழுது எண்ணங்கள் குறுக்கிடுவது என்பது மிக மிக இயல்பான ஒரு விஷயம். அதற்கு பெரிதும் முக்கியத்துவம் கொடுக்காமல் மீண்டும் மீண்டும் விடாமுயற்சியோடு அந்த மனதை பழக்க மனதுக்கு அந்த பிரபஞ்ச தெய்வ ஆற்றலை ஏற்றுக்கொள்ளும் தன்மை, ரிசெப்டிவிட்டி என்று மகரிஷி அவர்கள் கூறுவார்கள், அந்த தன்மை அதிகமாக தொடங்கும். அந்த தெய்வ சக்தி உடலிலும் மனதிலும் உயிரிலும் அதிகமாக இவரையும் அறியாமல் எண்ணங்களில் மாற்றம் வரும். அந்த எண்ணங்களில் மாற்றம் வந்து உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு அகத்தாய்வு பயிற்சிகள் உதவும், மௌனம் உதவும். அப்பொழுது ஒரு ஸ்டேஜுக்கு மேல பார்த்தீங்கன்னாக்க முன்னேற்றம் மிகவும் அபரிமிதமாக இருக்கும். மனம் நன்கு தெளிந்து விடும். நாம் செல்லும் பாதை சரியான பாதை என்று குழப்பங்கள் நீங்கிவிடும். அவ்வப்பொழுது நோய்களும் பிரச்சனைகளும் வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் அதற்கு தீர்வும் அந்த தெய்வ சக்தியே எளிதாக அளித்துவிடும். அப்பொழுது இவருக்கு நல்ல அனுபவங்கள் கிடைத்து
வாழ்வில் நிறைவு என்பது இயல்பாகிவிடும். எனவே ஆரம்ப காலகட்டத்தில் இருப்பவர்களுக்கு இந்த விடாமுயற்சி என்பது மிகவும் அவசியம். முதல் முக்கியத்துவம் ஆக்கினை, துரியம், சாந்தி, துரியாதீதம் இவைகளுக்கு கொடுத்தே ஆக வேண்டும். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக வளர்மதி அம்மா அவர்கள் பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன். இணைப்புக்கு நன்றி. புத்தாண்டு வாழ்த்துக்கள்மா ஐயா. வாழ்க வளமுடன். புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஐயா. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி நன்றி ஐயா. மிக சிறப்பா இருந்தது உங்க உரை. நல்ல ஸ்லைடெல்லாம் ரொம்ப தெளிவா நல்லா இருந்துச்சு உங்க உரை. எனக்கு என்னன்னா, நான் கடந்த 5 வருடமா மனவளக்கலையில இருக்கேன். முதல் 2 வருடம் அப்படி விளையாட்டா இருந்துட்டேன். ஆனா இப்போ ஸ்ரத்தையா பயிற்சிகள் எல்லாம் பண்ண வெயிட் கூட 65ல இருந்து 58 வந்துட்டேன். வெயிட் கூட குறைஞ்சிருச்சு. இந்த பயிற்சிகள்லாம் நல்லா பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஆனா இந்த நீங்க சொல்ற மாதிரி தவங்கள் எனக்கு ரொம்ப தவத்துல உட்காரணும்னு ஆசை. சில சமயம் நல்ல தவங்கள் வரும். அந்த எண்ணமற்ற நிலைகளும் நான் அடைஞ்சிருக்கேன் அடியேன். ஆனா தவம் பண்ண இந்த ஆல்ரெடி ஈட் பாடிங்கிறதால ரொம்ப ஈட் ஆயிடுது. சாந்தி எனக்கு சரியா பண்ண வரல. அது விளக்கம் தேவையா. வாழ்க வளமுடன். நீங்க பிரேக் இல்லாத வண்டியில போற மாதிரியா? ஒரு அருமையான கார் இருக்கு, எல்லா வசதியும் இருக்கு, தொலை தூரம் போக வேண்டும். ஆனா பிரேக்கு எப்படி உபயோகப்படுத்துறது அப்படின்னு தெரியலன்னா உங்களுக்கு உங்க தவத்தால எந்த பயனும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் வாழ்க்கைக்கும் கிடையாது. எனவே நாம் இல்லறத்தில் இருக்கிறோம். இல்லறத்திற்கு தவ ஆற்றலும் அந்த சாந்தி தவமும் மிக மிக அவசியம். துறவரம் அந்த நிலைக்கு யாரும் செல்லவே முடியாது. எனவே அந்த சாந்தி தவத்தோட அந்த வேல்யூ மகிமையை தெரிந்து கொண்டு அடிக்கடி அசுனி முத்திரை செய்யுங்க. மூலாதாரத்துல மனதை வைங்க, ஒரு புள்ளியா கவனிங்க, அவ்வளவுதான். அதுல ஆகினை துரியம் போல அந்த உணர்வுகள் வராது. மூலாதாரத்தில் இயல்பாக பிறக்கும் போதே மூலாதாரத்திலேயே குண்டலினி சக்தி இருப்பதால, அது பழகிவிட்ட காரணத்தினால நம்மால் அதை உணர முடியாது. இருந்தாலும் அதை ஒரு கடமையாக செய்தால்தான் நம் மனம் ஒரு நிலையாக நிற்கும். தவத்தின் பலன்களை நாம் அனுபவிக்க முடியும். எனவே தொடர்ந்து மூலாதாரம் செய்யுங்க. சாந்தி தவம் செய்யாமல் மற்ற தவங்களை தொடர்ந்து செய்தால் மனதால் நாம் நம் கடமைகளில் அனுபவிக்க முடியாது, செய்ய முடியாது. மனதிற்கு ஒரு நிலை வராது. அந்த நிலை ஒரு மோசமான ஒரு நிலை. அதற்கை தணிப்பதற்கு முதலிலேயே நீங்கள் சாந்தி தவத்தை அடிக்கடி செய்து செய்து பழக வேண்டும். தொடர்ந்து 48 நாள் கூட தொடர்ந்து சாந்தி தவத்தையே செய்யலாம். இரவு மட்டுமா? ரொம்ப தலைபாரமாக இருக்கு, என்னால் சரியாக என் கடமைகளை செய்ய முடியாது, என்னுடைய திங்கிங்லாம் வேற மாதிரியாக இருக்கிறது, உலக வாழ்க்கையில் நான் சாதாரணமாக ஈடுபட முடியவில்லை, இப்படிலாம் இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் தாங்கும் சக்திக்கு மேல்நிலை தவங்களை செய்து விட்டீர்கள் என்று அர்த்தம். இல்லைங்க, அப்படிலாம் இல்ல. எல்லாம் கரெக்டா இருக்கு. எல்லாம் நான் என்னுடைய கடமைகள்லாம் சரிவர செஞ்சிட்டு இருக்கேன். எல்லாமே கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. எதால என் குடும்பத்திலயும் அமைதி தான், எல்லாம் நல்லா சிறப்பா இருக்கு. ஆனா சாந்தி மட்டும் எனக்கு வரல. துரியம் தான் நல்லா வரலங்கிறது இல்ல, அதான் சொல்லியாச்சு இல்ல. அதுதான் உணர்வு கிடைக்காது. உணர்வு கிடைக்கல. ஆனால் நீங்க தலைபாரம் இருக்கவே கூடாது. உங்களுக்கு எந்த தவம் வேணா செய்யுங்க, எவ்வளவு நேரம் வேணாலும் செய்யுங்க. நிறைவாக இருக்கும் பொழுது முடிவில் தலைபாரம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்க. தலைபாரம் அந்த காந்த ஆற்றல் அங்கு இருந்தால் உடனடியாக சாந்தியில் அமர்ந்து அசுனி முத்திரையோடு சாந்தி தவம் செய்து அந்த
தெய்வ சக்தியை மூலாதாரத்தில் இறக்கி விட்டு விடுங்கள். சரிங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் வாழ்வில் உயர்வு கிடைக்கும், சிந்தனை உயரும், செயல்களில் மாற்றம் வரும், நம் பிரச்சனைகளை கவலைகளை எளிதில் தாங்கும் சக்தி வரும். எல்லாம் மூலாதாரத்துல தான் இருக்கு. அதனால மூலாதார தவம் என்கிற சாந்தி தவத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுங்க. மற்ற தவங்களை செய்து அந்த ஆற்றல் அதிகரிக்கும் பொழுது சாந்தி தவத்தால அதை தணித்து கொள்ளுங்கள், சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். தொடர்ந்து 48 நாளும் காலை மாலை இரவு சாந்தியே பண்ணலாங்களா ஐயா? ரொம்ப ரொம்ப ஆர்வ கோளாறுனால ஆகினை துரியம் துரியாதீதத்தை எக்கச்சக்கமா பண்ணிட்டு அவங்களால ஒரு நிலை கொள்ள முடியாத இயல்பான வாழ்க்கை வாழ முடியாதவர்களுக்கு அது உதவும். இல்ல மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி விட்டார்கள், தாங்க முடியாத மன உளைச்சல் குடும்பத்தில் ஏற்பட்டது, தொழிலில் ஏற்பட்டது அப்படின்னா அப்பொழுது தொடர்ந்து மூலாதாரத்திலேயே தவம் செய்யலாம். 1 வாரம் 10 நாள் அப்படி செய்யலாம். உடல் சோர்வு இருக்கிறது, மன சோர்வு இருக்கிறது, அப்பொழுது தவம் செய்ய வேண்டும் என்றால் மூலாதாரத்திலேயே மனதை வைத்து தவம் செய்யலாம். சரிங்க. ஓகே, வாழ்க. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்களம்மா. வாய்ப்புக்கு நன்றிங்கம்மா. வாய்ப்புக்கு நன்றிங்கம்மா. நான் பாலசுப்ரமணியம், திருச்சியில இருந்துங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். பேராசிரியருக்கு வாழ்த்துக்கோங்க ஐயா. மிக சிறப்பான தெளிவான நிதானமான உரை கொடுத்தீங்க ஐயா. இப்பங்க ஐயா நம்ம அருகுண சீரமைப்பு எண்ணமாறா இதெல்லாம் பண்றோங்க ஐயா. இருந்தாலும் குடும்பத்திலேயோ அல்லது வெளியூர் மக்கள்கிட்டயே பழகும் போது நமக்கு பொருந்தாத உணர்வு வரும்போது சின்ன வயப்படுற மாதிரிதான் இருக்குது. ஆனா நம்ம சொல்ல வேண்டிய இடத்துலதான் சொல்ற மாதிரி இருக்கு. நம்ம இல்லைன்னா விட்டு கொடுத்தா போறோங்க, ஆனா ஏமாளி மாதிரி ஆயிடுது. உங்களுடைய ஆலோசனை சொல்லுங்க. இதனாலதான் நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ் தெரியுது. நம்ம வெளியில வேணா சொல்லாம இருக்கலாம், ஆனா மனசுக்குள்ள ஒரு ஸ்ட்ரெஸ் தெரியுது. வாழ்க வளமுடன் ஐயா, உங்களுடைய ஆலோசனை. ஏமாளியாக இருக்கவே கூடாது. வாழ்க வளமுடன். தன்னை காப்பாற்றிக் கொள்ள முதலில் தெரிய வேண்டும். எந்த உயிரினத்திற்கும் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அது போராடும். எனவே மனவளக்கலை பயிற்சிகளில் நமக்கு கிடைப்பது உடல் ஆற்றல், மன ஆற்றல். அந்த ஆற்றலை வைத்துக்கொண்டு சமுதாயத்தோடு பழகும் பொழுது எதை செய்தால் நமக்கு நன்மை கிடைக்கும், பிறருக்கும் அதிக துன்பம் இல்லாமல் இருக்கும் என்று சிந்தித்து செயல்பட வேண்டும். ஆமா, சமுதாயத்தோடு பழகும் பொழுது நாம் சினமே கொல்லக்கூடாது என்று இருந்தால் நம்மால் வாழ முடியாது. அப்படிதாங்க ஆயிடுது. குழந்தைகள் எல்லாம் சரியா படிக்கல அப்படிங்கும்போது அந்த இடத்தில் சினம் கொள்ளுவது போல நடித்துதான் ஆக வேண்டும். நடித்தாகணும். அட்மினிஸ்ட்ரேஷன் வேணும். அறிவில் முதிர்ச்சி இல்லாதவர்களோடு பழகும் பொழுது நாம் சினம் கொண்டது போல நடித்து அது நம்மை பாதிக்காத அளவுக்கு இருக்க வேண்டும். சமுதாயம் என்று வரும்பொழுது நமது அனுபவத்தை பயன்படுத்தி எந்த செயலை செய்தால் எப்படி வெற்றி பெறலாம் என்பதை திட்டமிட்டு செயலாற்றிதான் செய்ய வேண்டுமே தவிர சந்நியாசிகளுக்கும் மகான்களுக்கும் தான் அந்த மிக உயர்ந்த நிலை பொருத்தமாக அமையும். நமக்கு சாத்தியம் இல்லை. எப்படி வேண்டுமானாலும் நடக்கட்டும், எல்லாமே இறைவன் கொடுத்தது என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வாழ்க்கை முறைகளும் அவர்களுக்கு தான் அமையும். ஆனால் இல்லறத்தில் இருக்கும் நாம் அவ்வப்பொழுது நம்முடைய குடும்ப முன்னேற்றத்திற்காகவும் நமது முன்னேற்றத்திற்காகவும் சமுதாயத்தோடு பழகும் பொழுது பல்வேறு உபாயங்களை பயன்படுத்தி தான் ஆக வேண்டும். நம்ம பாதிக்காத அளவுக்கு பயன்படுத்திக்கணும். நம்ம ஆமா 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 ஒரு தேல் இருக்கு, அது மாட்டுக்கு எங்கேயாவது போகுது, நம்ம அதை பத்தி கவலைப்படல. ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ அது மேலேயே விழுந்துடுத்து. அப்படிங்கும் போது அதை அடித்து கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. அதை நம்ம இயற்கைக்கு விட்டு அது கொட்டினாலும் பரவாயில்ல அப்படிங்கிறது மகான்களுக்கு தான் பொருந்தும். நாம் வாழ பிறந்திருக்கிறோம். வாழ்க்கையில் சமுதாயத்தில்
பலர் ம், அறியாமையில் வாழ்வதால ம், நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ம், எந்த மனிதரையும் புதிதாக இருந்த எல்லாரையும் உடனடியாக நம்பிவிடக்கூடாது. அதுதாங்க ஐயா இப்ப. சந்தேகப்பட்டு பிறகு அதை செக் பண்ண பிறகு அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாங்க ஐயா. இன்டர்நெட் மூலமாகவும் எவ்வளவு ஃப்ராடு நடக்கிறது என்றதை பார்க்கிறோம். ஆமாங்க ஐயா. உடனடியாக எல்லாரையும் நம்பி மோசம் போய்விடக்கூடாது. அதற்கும் மனவளக்கலைக்கும் எந்த எனக்கு இப்போ ஒரு பாதிப்புங்க ஐயா, அதனாலதான் கேட்கறேன். எனக்கு நல்ல நண்பர், ஒரு 20 வருஷம் பழகினவரு, கொஞ்சம் ஒரு அமௌண்ட் வாங்கினாரு. நம்ம மனவளக்கலையில இருக்கிறோம், பெருசா ஆக்ஷன் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்ப ஒரு வருஷமா அத சரியான காரணம் சொல்ல மாட்டேங்கிறாரு. அவங்க குடும்பத்தினர் சொல்றாங்க, என்னைய கேட்டு நீங்க கொடுத்தீங்களா அப்படின்ட்டாங்க ஒரே வாயில. அது மாதிரி இப்ப நீங்கள் உங்களுடைய அறியாமையால் உங்கள் நண்பர் துன்பப்படும் பொழுது உங்கள் தாங்கும் சக்திக்கு மேல் உதவி செய்து விட்டீர்கள். அதை வசூல் செய்யும் தைரியமும் உங்களுக்கு இல்லை. அதனால் ஒன்று, நீங்கள் அதை கர்ம பலன் என்று ஏற்றுக்கொண்டு முழுவதாக மன்னித்து மறந்துவிட வேண்டும். இல்ல அதனால உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு வருகிறது என்றால் அவர் நண்பர் என்பதை மறந்துவிட்டு அதற்கான ஆக்ஷன், சமுதாயம் என்னவெல்லாம் ஆக்ஷன் எடுக்கணுமோ உண்டு இல்லை என்று பார்த்து விட வேண்டும். தீர்மானம் நீங்கள் கொடுத்த அந்த பணத்தின் அளவும் உங்களுடைய ஏற்பு திறனும் தான். திறனை பொறுத்து இருக்கு. மனசுலயே வச்சுக்கிட்டு வருத்தப்படுறதுல அர்த்தம் கிடையாதுங்க ஐயா. ஆமா, நன்றாக சிந்தித்து ஒரு முடிவிடுங்க. ஒன்று கர்ம வினை என்று நினைத்து டோட்டலா மறந்துருங்க. அதை பற்றி மீண்டும் மீண்டும் நினைத்து புழுங்காதீங்க. வாழ்த்துக்கள். சிந்தனை செய்யுங்க. ரொம்ப 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 சரியான பதிலுங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. வாழ்த்துக்கள். வாழ்க்கணும் ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றிகள் ஐயா. அடுத்த அன்பராக லக்ஷ்மி அவர்கள். வாழ்க வளமுடன். லக்ஷ்மி வாழ்க வளமுடன்மா. உங்க மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்கம்மா. அடுத்த அன்பராக கவிதா அவர்கள். கவிதா ஸ்ரீனிவாசன். வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு பிரச்சனை என்ன, இப்போ ஒரு 2 months பேக்கு கொஞ்சம் சிக் ஆயிருந்தாங்க ஐயா. யூரினல் இன்ஃபெக்ஷன், அதுக்கப்புறம் கோல்டு மெடிசன் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க ஐயா. அதனால எந்திரிக்கிறது தூங்குறது எல்லாம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப முயற்சி பண்றேங்க. ஒரு 1.5 months என்னால மார்னிங் எந்திரிச்சு ரெகுலர் என்னோட மெடிடேஷன் அதெல்லாம் செய்ய முடிய மாட்டேங்குதுங்க ஐயா. நான் நைட் படுக்கும் போது சங்கல்பம் போட்டுட்டு மார்னிங்கும் எனக்கு முழிப்பு வந்துடுதுங்க ஐயா 3:30 4 o'clock. பட் என்னால எந்திரிச்சு வர முடியலைங்க ஐயா. ஏன்னா இப்ப கொஞ்சம் பையனுக்கு வீட்டுக்காரது வருது கொஞ்சம் லேட் ஆகுது, அதனால என்னோட தூக்கமும் லேட் ஆகுது, எந்திரிக்க முடியலைங்க ஐயா. இதுக்கு நான் என்ன சொல்யூஷன் ஐயா? அதாவது மனவளக்கலை பயிற்சியால, தவத்தால நிச்சயமாக நமக்கு உடலும் மனமும் நன்றாக முன்னேற்றம் ஏற்படும். ஆனால் மிக அதிகமாக ஒரு மனபாரத்தோடு, ஒரு குடும்ப பொறுப்போடு, மன உளைச்சலோடு இருக்கும் பொழுது தவம் செய்தாலும் அந்த தவ ஆற்றல் உள் புகாது. அதனால முதல்ல நீங்க இந்த தவத்திற்கு ஓரளவுக்கு அந்த ஆற்றலை பெறுவதற்கான அமைதியான நேரம் எது என்று நீங்க தான் செலக்ட் பண்ணிக்கணும். உங்களுடைய பொறுப்புகள் மிக அதிகமாக இருந்தால் எந்தெந்த பொறுப்புகள் எல்லாம் தேவையற்று நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று நீங்களே அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணி அதிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும். உங்கள் உடலும் மனமும் தாங்கும் சக்திக்கு மேல் எந்த செயலையும் நீங்கள் செய்யக்கூடாது. அது நன்மையான செயல்களாக இருந்தாலும் சரி, பிறரை முன்னேற்றுவதற்கான செயல்களாக இருந்தாலும் சரி, அது பாவம் என்று கூறப்படுகிறது. எனவே நீங்கள் ஒரு சிந்தித்து முதலில்
உங்கள் உடல் நலத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஓகே. உடல் நலத்தை கெடுத்துக்கொண்டு எந்த செயல் செய்தாலும் அது வெற்றியாக அமைந்தாலும் அதனால் பயனில்லை. அதனால் நீங்கள் முதலில் சிந்தித்து உங்கள் லைஃப் ஸ்டைலை முறையாக ஆர்கனைஸ் பண்ணி கொள்ளுங்க. ஓகே. தவம் செய்வதற்கு உங்கள் மனம் சற்று அமைதி நிலையில் இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்க. ஓகே. அதை நீங்கள் தான் செய்ய வேண்டும். ஏனென்றால் உங்களுக்குள்ள பிரச்சனைகள் ஒன்று கருமையத்தின் மூலமாக வந்திருக்கலாம், அல்லது உங்களுடைய சூழ்நிலைகள், பழக்கம், இவைகளால் வந்திருக்கலாம். ஓகே. எதிலிருந்து வந்தாலும் அதிலிருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட வேண்டும். ஓகே. அதற்கு நீங்கள் தான் சிந்தித்து ஒரு பேப்பர்ல எழுதிங்க. ஓகே. காலையிலிருந்து உங்களுக்கு என்னவெல்லாம் உடல்ல பிரச்சனைகள் இருக்கு, ம். மனதளவுல யாரால பிரச்சனைகள் வருது, எதால வருது, அதற்கு என்னுடைய பங்கு என்ன, அதை நல்லா சிந்தியுங்க. ஓகே. உங்களுடைய பங்கு எதுவுமே செய்ய முடியாத பிரச்சனைகளை நீங்கள் மனதில் போட்டுக்கொண்டு உங்கள் மனதை கெடுத்துக் கொள்வதில் அர்த்தமே இல்லை. அதே போல தேவையில்லாதவர்கள், தேவைப்படுகிறவர்களுக்கு உதவி செய்தால் ஓகே, ம். அவர்களுக்கு அது தேவையில்லை. ஆனால் நீங்கள் வழியே போய் அவர்களுக்கு நன்மை தரும் என்று உதவினால் அந்த உதவி அது பிரயோஜனம் இல்லை. அவர்கள் மனம் அதை ஏற்க வேண்டும். தேவையை அறிந்து செய்யும் உதவிதான் சிறப்பு. மற்றதெல்லாம் அவரவர்கள் விதிப்படி, கருமையப்படி நடக்கட்டும் என்று விட்டுவிட வேண்டியதுதான். அதனால இந்த அளவுக்கு சிந்தித்து நாம் நமது மனதையும் உடலையும் சற்று ஒழுங்குபடுத்தி கொண்டு தவம் செய்யும் பொழுது அந்த தவ ஆற்றல் விரைவில் நம் உடலிலும் மனதிலும் அதிகமாகும். அதன் மூலம் அவர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் அந்த ஆற்றல் பரவி குடும்ப அமைதியாகவும் அது மாறும். ஐயா, நான் திருவான்மையூர்ல லதா என்னை கூட்டிட்டு வந்தாங்க 2018. நான் அங்க தவ மையத்துல கத்துக்கிட்டேன் ஐயா. ஆனா எனக்கு கண்டினியூவா 2 தடவை ஆபரேஷன் நடந்ததால எனக்கு கண்ணால கண்டினியூவா தவமும் செய்ய முடியல, பயிற்சியும் செய்ய முடியல. அதனால கொஞ்சம் டச் விட்டு போச்சு ஐயா. அது மறுபடியும் நான் பண்றதா இருந்தா நான் மறுபடியும் ஃபுல்லா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? நான் எங்க சொந்த ஊர் பாண்டிச்சேரியில எனக்கு எந்த இடம் தெரியல ஐயா, எங்க சொல்லித்தராங்க எந்த தெரியல. இல்லாட்டினா ஆன்லைன் மூலியமா நான் கத்துக்கலாமா? மறுபடியும் எனக்கு காயகல்பமும் சரியா வரல. தவம் எனக்கு சாந்தி தவம் நல்லா வருது, துரிய தவம் நல்லா வருது. இது 2 தான் வருது. அது காலையிலயும் மாலையிலயும் என்னால கண்டினியூ பண்ண முடியல. கழுத்து எலும்பும் இடுப்பு எலும்பும் தேஞ்சிருந்தால ஒரு வேலை தான் பண்றேன். அதனால எனக்கு சரியா வரலையோ என்னன்னு தெரியல. இப்ப ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கிறேன். இப்ப லதா என்ன இந்த கிளாஸ்ல, சிந்தனை கிளாஸ்ல சேர்த்து விட்டதுல இருந்து இப்ப டீப்பா அதுல இறங்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு என்னையா பண்றது வழி எனக்கு? மனதை டிப்ரெஷன் மோடுக்கு கொண்டு போகவே போகாதீங்க. அது மாதிரியெல்லாம் போகும்போது உங்களுக்கு மனதுக்கு பிடித்த மற்ற செயல்கள்ல நீங்களே வாலண்டியரா ஈடுபடுங்க. ஒரு வெளியில் செல்வது, ஒரு பிடித்த நபர்களோடு பேசுவது, பிடித்த ட்ரெஸ் போடுவது என்று அந்த மனதை அந்த லோல ரொம்ப அதிகமான டயத்துல இருக்க விடாதீங்க. இருக்க விட்டு அதை டெவலப் பண்ணிக்காதீங்க. அதுக்கு நீங்க பக்கத்தில் உள்ள பாண்டிச்சேரியில நிறைய இருக்குமா? 10 வாழ்க்கை வளமுடன் ஐயா. பாண்டிச்சேரிங்க ஐயா. நானு அம்மாவோட நம்பர் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நியர்பை எதுன்னு சொல்லிட்டு காட்டிடலாம். நீங்க கூகுள்ல வேர்ல்டு கம்யூனிட்டி சென்டர் அப்படின்னு போட்டாலே பாண்டிச்சேரி நம்பர்லாம் ஈஸியா கிடைக்கும். நீங்க அவர்களோட தொடர்பு கொண்டு நீங்க மன்றத்துக்கு 1 மாசம் நேரா போயிட்டு வாங்க. சரிங்க ஐயா. ஏற்கனவே நீங்க கத்துன்றதுனால அந்த உங்க செல்கள்ல பதிவாயிருக்கும். சரிங்க ஐயா. கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஆயிடும். சரிங்க ஐயா. இந்த தடவை
நான் ஏமாற மாட்டேன், சரிங்க ஐயா. தொடர்ந்து செய்வேன் அப்படின்னு சரிங்க மன உறுதியோடு நீங்க சரிங்க ஐயா. அந்த மன்றத்தை அப்ரோச் பண்ணுங்க. எல்லா சரிங்க இடத்துலயும் நிறைய மன்றங்கள், அறக்கட்டளை இருக்கு, மன்றங்கள் இருக்கு. கூகுள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடனடியா தகவல் வந்துடும். சரிங்க ஐயா. சரிங்க நம்பரை ஐயா. கான்டாக்ட் பண்ணி அங்க போய் சேர்ந்து உங்களால் என்ன பயிற்சிகளை செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. சரிங்க ஐயா. முக்கியமா இப்போதைக்கு தவ பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. தவ ஆற்றல் வர வரவே உடம்பும் சரியாயிடும். சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. வயது எவ்வளவு உங்களுக்கு? 58 சார் ஐயா. சரியான நல்ல சரியான வயது. இது இதை விட்டுட்டீங்க 65 ஆயிடுச்சுன்னா கஷ்டம். அதனால 58 வயசுங்கிறது ஓரளவுக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி உள்ள வயசு தான். அதனால போயிட்டு முறையா கத்துங்க. வேதாத்திரியத்தோட புக்ஸ் எல்லாம் வாங்கி படிங்க, கவிதைகளை வாங்கி படிங்க. சரிங்க ஐயா. அதிகமா வைத்துக்கொண்டு கொஞ்சம் முயற்சி செய்தா ஒரு 6 மாதத்துல நீங்களே வியக்கும் அளவுக்கு உடல்நிலையும் மனநிலையும் மாற்றம் வந்துடும். சரிங்க ஐயா. என்ன பேசினாலும் குற்றமா எடுத்துக்கிறாங்க சார் ஐயா. எல்லாருமே உடன் பிறந்தவங்க கூட இது எனக்கு இதெல்லாம் ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்குது. முதல்ல அடுத்தவங்களை பத்தி அதிகமா திங்க் பண்றதை நிறுத்துங்க. சரிங்க ஐயா. எவ்வளவுக்கு எவ்வளவு நாம திங்க் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு மன உளைச்சல் வந்துவிடும். சரிங்க ஐயா. அதனால முதல்ல அதை நிறுத்திட்டு உங்களை பத்தி சிந்தியுங்க. சரிங்க ஐயா. நல்ல நூல்களை படிங்க. உங்களுக்கு நல்ல பொழுதுபோக்கு எதுல சந்தோஷமான பொழுதுபோக்கோ அதுல செலுத்துங்க. சரிங்க ஐயா. 10 பேர்ல 3 பேரோட பேசும்போது உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்குன்னா அந்த 3 பேரோட பேசுங்க. சரிங்க ஐயா. மற்ற 7 பேரை அவாய்ட் பண்ணுங்க. அலோ சொல்லி நிறுத்திங்க. சரிங்க ஐயா. இந்த மாதிரியா நீங்க சரிங்க ஐயா. முதல்ல ஸ்டடி பண்ணணும். சரிங்க ஐயா. இப்போதைக்கு நான் ஜம்மு காஷ்மீர்ல இருக்கேன் ஐயா. எங்க வீட்டுக்காரர் இங்க ஒர்க் பண்றாருன்றதுக்காக இங்க இன்னொன்னு ஒரு 4-5 மாசம் இங்க இருக்க வேண்டியதா இருக்கும். அதுக்காக ஆன்லைன்ல கத்துக்கினா எனக்கு சரி வருமானதுக்காக கேக்குறேன் சார் ஐயா. நீங்க ஆன்லைன்ல மறுபடியும் நீங்க இது மாதிரி ஸ்பீச்சஸ் எல்லாம் கேளுங்க. ஸ்பீச்சஸ் கேட்டதாலதான் ஐயா எனக்கு டீப்பா இப்ப இறங்கணும்னுக்குது. மார்னிங்ல இருந்து இரவு வரைக்கும் ஆன்லைன்ல வேரியஸ் ப்ரோக்ராம் இருக்கு. அதுல கலந்துங்க. நீங்களே தவம் செய்து முயற்சி பண்ணி பாருங்க. ஏற்கனவே நீங்க தீட்சை எடுத்ததுனால. சரிங்க ஐயா. எப்போ இந்த பக்கம் வரீங்களோ நீங்க மன்றத்துல ஜாயின் பண்ணீங்க. சரிங்க ஐயா. சரிங்க. உங்களுடைய முயற்சி மிக மிக அவசியம். சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா நல்லா இருக்காங்களா ஐயா? எல்லாம் சூப்பர்மா. சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன். உங்கள்கிட்ட பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது எனக்கு. ஆமா, விட்டுறக்கூடாதுமா. எல்லாரும் கத்துக்கிறாங்க, டப்புன்னு விட்டுடுறாங்க. அது சகஜம், அது இயல்புதான்னா கூட மறுபடியும் வரும்போது அதை தொடர் பயிற்சியாக செஞ்சு ஒரு ஸ்டேஜுக்கு மேல போனா இது வாழ்க்கையின் ஒரு பகுதியாக ஆயிடணும். ஒரு உடற்பயிற்சியோ காய்கல்பமோ தவமோ ஸ்பெஷலா செய்யறோம்னு நினைக்க கூடாது. சரிங்க ஐயா. கடமை அப்படிங்கிற அளவுக்கு இது நம்ம ரத்தத்தோட கலக்கணும். சரிங்க ஐயா. வாழ்த்துக்கள். செயல் செய்துதாமா விளைவை பெற வேணும். அதுல ஒன்றும் கடவுளுக்கு ஈவு இறக்கலாம் கிடையாது. யார் என்ன செயலை செய்கிறாரோ அதற்கு தகுந்த விளைவை கொடுப்பதுதான் கடவுளுடைய வேலை. எலக்ட்ரிசிட்டி மாதிரியான மகரிஷி சொல்லிட்டார். தெரியாம முறையாக கற்றுக்கொள்ளாமல் தோற்றோம்னா ஷாக் அடிக்கும். தெரிஞ்சுட்டு அதை பயன்படுத்தினா அனைத்து நன்மைகளையும் கொடுக்கும். அதனால செயல் செய்வோம், செயல் செய்து வெற்றி பெறுவோம். அதற்கு என்ன சின்ன முயற்சி ஆனா கூட பரவாயில்ல. அந்த முயற்சியை உங்களால் ஆன முயற்சியை செய்யுங்க. சரிங்க ஐயா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. அம்மா நன்றி. வாழ்க வளமுடன்மா. உங்க நம்பர் சொன்னீங்கன்னா நீங்க வரும்பொழுது இல்ல கால் பண்ணலாங்கம்மா. இங்க பாண்டிச்சேரி தான் நாங்க. ஆமா சரிங்கம்மா. சரிங்கம்மா போடுங்கம்மா, இல்லைன்னா நான் எடுத்துக்கிறேன். சரிங்கம்மா. சரிங்கம்மா. நல்லதுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. அடுத்த அன்பராக லக்ஷ்மணன் காந்திமதி அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. கேள்வி பதில் நிகழ்ச்சியும் ரொம்ப நிதானமா சிறப்பா ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. ஐயா இப்ப நம்ம குடும்பத்துல ஒரு முக்கியமான ஒரு
விஷயங்கள் டிசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம எடுத்த பிறகு சரியா அதாவது சரியா இருக்கணும்னு நினச்சி தான் நம்ம ஒரு விஷயத்த செய்கிறோம். அது சரியா இருந்துட்டா ஓகே. சப்போஸ் ஏதாவது அப் அண்ட் டவுன்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது மன வருத்தங்கள் மற்றவங்களையோ நம்மளையோ இது பண்ணாமல் இருக்கிறதுக்கோ இல்லை செய்கிறப்பே நம்ம சரியா செய்யணுங்கிறப்ப நம்ம அதை எப்படி கையாளணும் அது ஒரு விஷயம். இப்போ குடும்ப நபர்களே வந்து இப்போ அம்மா முன்னாடி சகோதரி கேட்டாங்க பார்த்தீங்களா, அவங்களே வந்து காயப்படுத்துகிற மாதிரி ஒரு செயல்களையோ இல்லை ஒரு எல்லா விஷயத்தையும் செய்கிறாங்க அப்படின்னா அப்போ அதில் வந்து நம்ம அவங்களுடைய கருத்தையும் நம்ம உள்வாங்கி அந்த ஒரு விஷயங்களை செய்கிறது சரியா, இல்லை நான் செய்கிறது மட்டும்தான் சரி, இதில் வந்து சரியாக தான் வரும் அப்படின்னு அவங்களுக்கு ஆர்டர் பண்ணி நம்ம இந்த விஷயத்த ஏற்றுக்கிட்டு பண்ணுறது சரிங்களா ஐயா? வாழ்க வளமுடன் ஐயா. அது ஒவ்வொருத்தருக்கும் அமைந்த குடும்பத்தினுடைய அங்கத்தினர்களின் குணத்தை பொறுத்து இருக்கு. சில சமயம் நாம செய்யற முடிவு நல்லது அப்படின்னு தெரிஞ்சாக்க அதை சொல்லலாம். ஆனா மற்றவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதை பற்றி கவலைப்படாமல் அந்த செயலை செய்துவிட வேண்டியதுதான். குடும்ப தலைவனுக்கு அந்த பொறுப்பு இருக்கு. நமக்கு தனிப்பட்ட கருத்தை விட குடும்பத்திற்கு நன்மை தருமா தராதா, இந்த கேள்வி ஒவ்வொரு குடும்பத்தினருடைய அங்கத்தினரும் இதை பத்தி சிந்திக்கணும். இந்த 3 பேர் இருக்கோம் 4 பேர் இருக்கோம்னா ஏதோ ஒரு செயல் செய்ய போறோம்னா எனக்கு நன்மை என்பதை விட குடும்பத்திற்கு நன்மை ஆகுமா? ஒரு கார் வாங்க போயிடும். அப்ப கார் வாங்கினா அது எனக்கு பயன்படுமா, என் குடும்பத்திற்கு பயன்படுமா? அப்ப குடும்பத்திற்கு பயன்படும் பொழுதுதான் அந்த செயல் சிறப்பான செயல். ஆனால் நான் சொன்னேன் என்பதற்காகவே அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதை பற்றி நாம் அதிகமாக கவலைப்படக்கூடாது. குடும்ப நன்மைக்காக நாம் செயல்களை செய்து கொண்டே போக வேண்டியதுதான். அது நடைபெற்று கொண்டு வருகிறது. அதனால் தைரியமும் இருக்க வேண்டும், அதே சமயத்தில் நல்ல செயல்களாகவும் இருக்க வேண்டும். ரெண்டும் சேர்ந்து அமையும் பொழுதுதான் அது குடும்பத்திற்கு நன்மையாக கிடைக்கும். மனவளக்கலைஞர்கள் அனைவரும் தைரியமாக வாழ வேண்டும். அந்த தெய்வ சக்தியே நம்முடன் இருக்கும் பொழுது நாம் செய்யும் நல்ல செயல்களை பிறர் புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் அதை பற்றி கவலைப்படக்கூடாது, தொடர்ந்து செய்ய வேண்டியதுதான். அதனால் அவர்களுக்கு மன வருத்தம் வரும் என்றாலும் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. ஏன்னா அவர்கள் அறியாமையில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு விளங்க வைக்க முடியவில்லை. அப்பொழுது என்ன செய்ய முடியும்? அதனால் செய்துதான் ஆக வேண்டும். வாழ்த்துக்கள். அவரவர்களுக்கு அமைந்த குடும்ப சூழ்நிலையை வைத்துதான் முடிவு செய்ய வேண்டும். ஒவ்வொருவருக்கும் மாறும். சிறப்புகளையா, சிறப்புங்க. வாழ்க வளமுடன். அம்மா நன்றியம்மா. வாழ்க வளமுடன். சிறப்பு. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சாந்தி சுந்தரம் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாய்ப்பு தந்தமைக்கு மிக்க நன்றி சத்யபிரியா அம்மா. ஐயா வளமுடன். வளமுடன்ங்க ஐயா. வாழ்க வளமுடன். உங்க இருவருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள்ங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிமா. உங்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள், உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும். ரொம்ப மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா, நீங்க கூறிய ஒவ்வொரு வார்த்தைகளும், அதாவது இப்போ ஒரு இங்கிலீஷ் இது புக் இருந்தாலோ இல்ல தமிழ் புக் இருந்தாலோ ஒரு அகராதிக்கு நம்ம என்ன செய்வோம், ஒரு கைடு எடுத்துக்குவோம் இல்லையா? அதே மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு அந்த சென்டென்ஸுமே அப்படியே ஒரு கைடு மாதிரி இருந்ததுங்க. வேதாத்திரியத்தினுடைய ஒரு கைடு, வழிகாட்டி. அதாவது படிக்கிறோம், அதை பயிற்சி எடுக்கிறோம், தொடர்ச்சியாவும் பண்றோம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள், எப்படி அதை கையாளுவது, எப்படி அது வாழ்க்கையில் முறைப்படி கொண்டு வருவது, இந்த மாதிரி சூழ்நிலையில எந்த மாதிரி நம்ம ரியாக்ஷன் கொடுக்கணும், எப்படி அவங்கள வாழ்த்தணும், நிறைய விஷயங்களை என்னால வாயில சொல்லி என்னால முடியலைங்க. ஒரு கைடு மாதிரி இருந்ததுங்க உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்பீச். வேதாத்திரியத்தினுடைய சாரத்தை எவ்வாறு நாம் ஒரு மகன் கை உள்ளக்கணி நெல்லி மாதிரி கொடுத்துட்டாங்க, ஆனா அது எடுத்துக்கிறோம், அது எப்படி எடுத்துக்கணும், அது எப்படி எடுத்துக்கொண்டு மற்றவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும், எதுக்காக வந்திருக்கோங்கிற விளக்கங்களை பூரா நீங்க எங்களுக்கு ஒரு கைடு மாதிரி கொடுத்துட்டீங்கயா. மீண்டும் மீண்டும் யூடியூப்ல கேட்டு புரிந்து கொண்டு வாழ்க்கையில் எல்லாவற்றையும் எதிர்கொள்ள வேண்டும்னு சொல்லி நான் மனதார கேட்டுக்கிறேங்க. இறையாற்றலுக்கும் குருவுக்கும் உங்களுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. ஐயா, ஒவ்வொரு விஷயங்களும் நீங்க சொல்லும் போது
அவங்க கிட்ட ஒரு விஷயம் சொல்றோம், இது தவறுப்பா, இது செய்யாதீங்க அப்படின்னு ஒரு குழந்தையாவோ வயதுல மூத்தவங்களோ சொல்லும் போது அவங்க கேட்டு கொள்ளவில்லை என்றால் நம்ம அதை ஜபர்தஸ்த், அதாவது கட்டாயப்படுத்த அவசியமே இல்லைங்கய்யா. மகான் சொல்வது போல எதுக்கு நம்ம அவங்க திருத்ததுக்கு நம்ம யாருங்கிற மாதிரி அவங்கள வாழ்த்து மட்டும் செஞ்சாலே போதும், அவங்க அந்த தன்மைக்கு அவங்களா மாறிடட்டும் அப்படின்னு விட்டுருணுங்கய்யா. அது மாதிரி நான் போயிட்டு இருக்கேன். நான் நினைக்கிறேன், ஒருத்தவங்க தவறா போயிட்டு இருக்காங்க கண்ணு முன்னாடியே, நம்ம சொல்லாம விட்டுக்கிட்டே இருக்கமே அப்படின்னு ஒரு ஹில்ட்னஸ் மனசுக்குள்ள தோணுதுங்க. அவங்க கிட்ட சொல்லியிருக்கலாமா, சொல்லலாமா, ஏன் சொன்னா அவர் எடுத்துக்கலையே, ஆனாலும் அவர் தவறு செய்யறாரு, அதுக்குண்டான தண்டனை அனுபவிப்பாங்களே அப்படின்னு தோணுதுங்க. அவங்களுக்கு உடம்பே முடியாம போன உடனே நான் நினைக்கிறேன், நம்ம கொஞ்சம் வேகமா சொல்லியிருக்கலாமோ. இப்ப அந்த உயிர் துன்பப்படுது, இறைவா அந்த துன்பத்தை நீக்குவதற்கு அந்த சூழ்நிலை உருவாக்கி கொடு, அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய பக்குவத்தை உருவாக்கி கொடு அப்படின்னு நம்ம வேண்டுமே ஒழிய நம்ம செஞ்சது தப்பா எனக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுதுங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்த்து கொண்டு இது இதெல்லாம் அவரவர்கள் மனநிலையை பொறுத்து இருக்கு. சிலர் எளிதாக நல்லதை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அதை செய்யறாங்க. சிலர் நாம் சொல்லுவதாலேயே அதை நான் செய்ய மாட்டேன் என்று பிடிவாதமாக இருக்கிறார்கள். அதனால அதையெல்லாம் அப்படியே இறை ஆற்றலுக்கு தான் விட்டுவிட வேண்டும். சரி எது தவறு என்று நாம் தீர்மானம் செய்ய முடியாது. குழந்தைகளாக இருக்கும் பொழுது மிக நெருக்கமாக இருக்கிறவர்களா இருந்தால் ஏற்றுக்கொள்ளத்துக்கு கொஞ்சம் வலியுறுத்தலாம். அதுக்கு மேல் அந்த உறவு கெடுமாறு வலியுறுத்தக்கூடாது. அவர்களுடைய நிம்மதியும் போய் நம்முடைய நிம்மதியும் போய்விடும். அதனால இதெல்லாம் கொஞ்சம் நாம இந்த அளவு முறை என்பதை நாம் பயன்படுத்த வேண்டும். நமக்கு பிடித்திருக்கிறது, நாம் செய்கிறோம், அவ்வளவுதான். அவர்களுக்கும் அதுவே பிடித்திருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. கிடையாது. அதனால அந்தந்த இடத்துல நாம மனவளக்கலை பயிற்சி செய்கிறோம் என்பதையே மறந்துவிட்டு சில இடங்களில் நாம் சமுதாயத்தோடு வாழ வேண்டும். கண்டிப்பாங்க. ஆமா, அவர்கள் செய்வது நமக்கு முழுமையாக ஏற்கவில்லை என்றால் கூட அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது ஒரு செலிப்ரேஷன் பண்றாங்க அப்படிங்கும்போது நமக்கு அது ஏற்புடையதா இல்லைனாலும் அந்த செலிப்ரேஷன்ல நம்ம பங்கு கொள்ள வேண்டியதுதான். ஏன்னா மனிதன் சமுதாயமாக வாழ்கிறான். அதனால மகரிஷி எப்படி இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரோ சமுதாயத்துக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஒரு கார் கற்றுக்கொள்கிறோம், ஒரு 10 நாள் டிரைவிங் கத்துட்டோம். அப்புறம் அந்த காரை வாழ்க்கை முழுவதும் நம்ம எந்த இடத்துல ஸ்பீடு போகணும், எந்த இடத்துல நிறுத்தணும், எப்படி லெஃப்ட் டர்ன் பண்ணணும், ரைட் டர்ன் பண்ணணும், இதையெல்லாம் பயன்படுத்தி நமது வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி அதை பயன்படுத்தி முடிந்த அளவுக்கு அமைதியை கொண்டு வர முயற்சி செய்யணும். அதனால் நம்ம கூடவே இருந்து யாரும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு கொடுத்து கொண்டே இருக்க முடியாது. நாம் சிந்தனை செய்து பொதுவாக நாம் தான் அதை தீர்மானம் செய்து கொள்ள வேண்டும். அதுதான் மனவளக்கலை என்பதை ஒரு ஆர்ட்டும்பாங்க, ஒரு கலை, மனவளக்கலை. அதில் கிடைக்கும் நமது உடல் ஆற்றலையும் மன ஆற்றலையும் வைத்துக்கொண்டு எந்த இடத்தில் விட்டு கொடுக்க வேண்டும், எந்த இடத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டும், எந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் தீர்மானம் பண்ணி, அது நம்முடைய நோக்கம் குடும்ப அமைதி. அமைதி கெடாமல் குடும்ப அமைதிக்கு எந்த அளவுக்கு வர முடியும் என்று நினைக்க வேண்டும். மிக அதிகமான எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொள்ளக்கூடாது. எதிர்பார்ப்புகள் எந்த அளவுக்கு குறைகிறதோ அந்த அளவுக்கு நன்மை. கண்டிப்பாங்க. அவர்களுக்கு அவர்களுடைய அனுபவங்கள் தான் சிறந்த பாடம். நெருப்பை தொடாதே சுடும் என்று சொல்கிறோம். அதை கொண்டு தொடாமையே வாழ்ந்தால் மிகப்பெரிய சிந்தனையாளர் அவர். நீ என்ன சொல்லுவது, நான் என்ன கேட்பது என்று நெருப்பை தொட்டுதான் பார்ப்போம் என்றால், அந்த தொட்ட பிறகு அந்த துன்ப அனுபவத்தால் மாறுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தொட்ட பிறகும் துன்பம் வந்த பிறகும் மாற மாட்டேன் என்கிறவர்களும் இருக்கிறார்கள். கண்டிப்பாங்க, கண்டிப்பா. தவிர வேற வழியே கிடையாது. எனக்கு தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறாங்க. அதனால ஒண்ணு தவறு கிடையாது. அது மனிதனுடைய இயல்பு. அதனால மாற்றங்கள் வரலாம்.
அதனால நம்ம மிக அதிகமாக எந்த ஒரு இதையும் வலியுறுத்தக்கூடாது. கண்டிப்பாங்க. உலகம் இதுதான் சரி, இதை தவிர வேற எதுவும் இல்லை அப்படி என்று நம்ம ரொம்ப ஃபோர்ஸா போகக்கூடாது. ஏன்னா மனவளக்கலை பயிற்சி பண்ணுகிறவர்களுக்கே நிறைய குடும்ப பிரச்சனைகள், துன்பங்கள், எதிர்பாராத பொருள் நஷ்டங்கள், எதிர்பாராத உயிரிழப்புகள் இதெல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கு. அதனால நம்ம என்ன, நமக்கு உள்ள இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து ஒரு கர்ம வினை என்று நம்மை மீறி நடக்கும் செயல்களை, விளைவுகளை நாம் ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து வாழ்கிறோம். அந்த மன சோர்வு, மன தளர்வு அதிகம் இல்லாமல், இயற்கை என்பது, இயற்கைக்கு ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு தனியாக அவனுடைய கருமைய பதிவுகளுக்கு ஏற்ப விளைவுகளை கொடுக்கிறது. இயற்கைக்கு உறவு முறைகள் கிடையாது. கணவன், மனைவி, மகன், மகள், தாய், தந்தை, சகோதரன், இந்த உறவுகள் எல்லாம் சமுதாய சம்பந்தப்பட்டது. அதனால இயற்கை செயலுக்கு ஏற்ற விளைவை அளிக்க வல்லது, கர்ம வினைகளுக்கு ஏற்ப விளைகளை அளிக்க வல்லது. அதனால இதை தெரிந்து கொண்டு ஒவ்வொருவரும் அவரவர்கள் முயற்சியால் சிறப்பாக வாழ முயல வேண்டும். முடிந்த வரையிலும் மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்யலாம், ஆனால் அடியோடு மாற்றிவிட முடியும் என்று நினைக்கக்கூடாது. நிறைய பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க மனவளக்கலை வந்த பிறகு என்னுடைய பையனை, என்னுடைய பொண்ணை 14 வயசுலேயே மனவளக்கலை பயிற்சிகளை எல்லாம் கற்றுக் கொடுத்து நான் பட்ட கஷ்டங்கள் வாழ்நாள் முழுவதும் அவர்கள் எதுவும் படாமல் சிறப்பாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அது ஒரு நல்ல எண்ணம் தான். ஆனா நம்முடைய கருமையம் தான் அவங்க கருமையமாக இருக்கு. அதனால இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் தாராளமா. அது ஒரு நல்ல விஷயம். ஆழியார்ல போய் ஒரு 10 நாள் பயிற்சி அப்படின்னு அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துவதற்கு மிக அதிகமாக வலியுறுத்தக்கூடாது. அந்த ஞாபகம் அவங்கள்ட்ட எப்போதுமே இருக்கும். ஒரு நல்ல விஷயம்தான். அதை தொடர்ந்து செய்வார்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா சமுதாயத்தில் நண்பர்கள், பள்ளிக்கூட நண்பர்கள், காலேஜ் நண்பர்கள், தொழில நண்பர்கள், இவர்களோடு அதிகமாக பழகும்போது பல்வேறு மாற்றங்களுக்கு உட்படுவார்கள். இது சின்ன வயதுல கத்துட்டாங்கன்னா இது வந்து பின்னாடி அவங்களுக்கு நிச்சயம் உதவும். அதனால நம்ம வந்து நல்ல முயற்சி எடுத்துக்கலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம செய்ய வேண்டிய செயல்கள்ல நல்ல முயற்சி எடுத்துக்கலாம். அவர்களுக்கு இந்த அனுபவத்தை சொல்லலாம், ஆர்வத்தை தூண்டலாம், அவ்வளவுதான் செய்ய முடியும். கண்டிப்பாங்க. ஆனா ஒரே வருஷத்துல உலக அமைதியை கொண்டு வந்திருக்க மாட்டார் அவரு. மகரிஷி 1958 ஆரம்பிச்சு 1960க்குள்ளேயே உலக அமைதியை கொண்டு வந்திருப்பாரு. அப்படிலாம் முடியாது. ஏன்னா மனம் ஒரு காந்த அலை கருமையத்தின் வழியாக இயங்குகிறது. அது மெல்ல மெல்லதான் மாற்றங்கள் வரணும். அதை அவர்கள் தான் செய்யணும். கண்டிப்பாங்க. குருவர்களும் திருவர்களும் தாங்க அதை செய்யணும். விதைகளை விதைப்போம், வேதாத்திரிய விதைகளை விதைப்போம். எப்போது வளருமோ வளரட்டும்ங்கய்யா. ஆமா, நிச்சயமா. வாழ்த்துக்கள்மா. வாழ்க வாழ்த்துக்கள்ங்கய்யா. ரொம்ப மிக்க மகிழ்ச்சிங்கய்யா. வாழ்க வளமுடன். ஒரு அருள்பணி சிறக்க இந்த சகோதரியின் அன்பு வாழ்த்துக்களும் வணக்கங்களும் ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா நிறைவு செய்துக்கலாங்களா ஐயா? வாழ்க வளமுடன். தனப்பிரியா வராங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாய்ப்புக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பான உரை. அம்மா முன்னாடி சொன்ன அம்மா மாதிரி கைடு தான் உங்க உரை. இதை கண்டிப்பா திரும்ப திரும்ப எப்ப வாழ்க்கையில வந்து மனசோர்வோ ஏதோ ஒரு சூழ்நிலை வந்தா உங்களோட உரையை போட்டு கண்டிப்பா முன்னேறலான்றது டவுட்டே இல்லையா. ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்துச்சு ஐயா உங்களுடைய அடி. ரொம்ப நுணுக்கமா. இன்னைக்கு என் பொண்ணை வந்து காலையில காயக்கல்பு செய்ய சொன்னேன். அவங்க எதுவுமே சொல்லல, கம்முன்னு போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து நான் செய்யறேன்னாங்க. இப்ப நீங்க சொல்லும் போது எனக்கு அது நினைவு வந்துருச்சு. நான் அதை அவங்கள வற்புறுத்தல. அப்ப என்னோட ஆசை கரெக்ட் தான்.
ஆனா நான் அவங்கள வற்புறுத்தல. இது மாதிரி ஒவ்வொரு தருணத்தையும் நான் கையாண்ட விதத்தையும், அதுல தவறு இருந்தது, சரி இருந்தது. நீங்க சொல்ல சொல்ல அதுல பொருத்தி பொருத்தி பார்க்கும்போது வந்து கேமரா வச்சு பார்த்து சொல்ற மாதிரி அவ்வளவு அழகா விளக்கம் கொடுத்தீங்க ஐயா. தொடக்க நிலையில இருக்கிறோன்றோம். இதுக்கு உங்களுடைய அறிவுரை எல்லாம் ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. ஒரு ஒரு வார்த்தையும் ஒரு எப்படி சொல்றது, ஒரு அவங்க சொன்ன ஜூஸா கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா ஒரு துளி கூட மிச்சம் வைக்க மாட்டோம். வாழ்க்கையில பயன்படுத்துவோம் ஐயா. நன்றி ஐயா. வாய்ப்புக்கு நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. குடும்ப அமைதி தான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. மனவள கலைஞருக்கு பண்ணிடுறாங்க, ஓரளவுக்கு உடல் நலத்தோடு இருக்காங்க, மனவளம் நல்லா. இதை குடும்பத்திற்கு கொண்டு போறதுல பெரிய பெரிய சிக்கல்கள் இருக்கு. குழந்தைகளுக்கு அது செய்ய மாட்டேன்னு சொல்றாங்க, கோஆபரேஷனே இல்லை. அதே மாதிரியா வாழ்க்கை துணையும் அது போலதான் இருக்கு. இது ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு நாம ஒன்றும் வேற பெரிய முயற்சிகள்லாம் எதுவும் எடுக்க முடியாது. அந்த உறவுகளுக்கு மதிப்பு கொடுத்து அந்த உறவுகளுக்கோட இனிமையே நாம கெடுத்துடக்கூடாது. ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி. அவர் வாழ்க்கை துணை எந்த பயிற்சியும் செய்யவே இல்லை, மாறாக செயல் செய்தால் கூட அந்த வாழ்க்கை துணைங்கிறதுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து நம்மால் அவர்களுக்கு அதிக துன்பம் இல்லாமல் பார்த்துக்கொள்ளணும். அவர்களே மாற்றம் வரும், காலத்தால் மாற்றம் வரும். நவ கிரகங்களின் அருளும் வேணும். குரு அருள் அது மாற்றம் வரும்பொழுது அவர்களுக்கு இயல்பாக அந்த நாட்டம் வந்துடும், ஆன்மீக நாட்டம் வரும். அதனால கொஞ்சம் நிறைய லாங் ரோப்பும்பாங்க, நிறைய எல்லா உறவுகளுக்கும் நீண்ட இடைவெளி கொடுக்கணும் நாம, அவர்களுடைய சுபாவங்களுக்கும் அவர்களுடைய நடந்து கொள்வதற்கும். அதே சமயத்தில் நம்மை பாதிக்காத அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இருக்கணும், அதுல ரொம்ப கராரா இருக்கணும். அப்படி இருக்கும்பொழுது அவர்களே சிந்தித்து இதை ஏற்றுக்கொள்வார்கள். அட்லீஸ்ட் நமக்கு தொந்தரவு பண்ணாமையாவது இருப்பாங்க. ஒருத்தர் சொன்னாரு, அவர் திருமணமான புதுசுல அவர் திருமணத்துக்கு முன்பே மனவளக்கலை கத்துன்றதுனால அவர் ரொம்ப ஆர்வமா காலையில 6 மணிக்கே கிளம்பி மன்றத்துக்கு போயிடுவாரு. திருமணமான பிறகு அவங்க பெண் வீட்டார்கள்லாம் அந்த பெண்ணுக்கு அப்பா ரொம்ப அதிகமா இவர் போறாரு மனவளக்கலைக்கு மன்றத்துக்கு, அதனால நீ இப்படியாவது 6ல இருந்து 6:30 மணி வரைக்கும் அவரை போகாதபடி செய்தி. இவர் சொல்லி பார்த்தாரு, அவர் மனைவி வர மாதிரியே தெரியல. 2 மாசம் கழிச்சு இவர் தொடர்ந்து போலான்னு பார்த்தா அவர் குடும்ப வாழ்க்கையை விட்டே போயிடுவாருமா, அதனால நீ பாத்துக்கோ அப்படின்னு 6ல இருந்து 6:30 இவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லி போக விடாது. அப்புறம் தொடர்ந்து அவங்களே புரிஞ்சு கொண்டு அவங்களும் இப்ப அருள்நிதி ஆயிட்டாங்க, ஆசிரியர், துணை ஆசிரியர் ஆயிட்டாங்க. அதனால காலத்தால வரும். சரிங்க. அதனால அந்த உறவுக்கு மதிப்பு கொடுப்போம் முதல்ல. கண்டிப்பா. சரிங்க, நன்றி. ரொம்ப வாய்ப்புக்கு திரும்பவும் உங்களுடைய உரைகளை கேட்கும் போது ஆசையா இருக்குது ஐயா. அந்த அளவுக்கு இனிமையா இருந்தது ஐயா. ஒரு குழந்தைங்களுக்கு சொல்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க எங்களுக்கெல்லாம். நன்றி ஐயா. பெண்களுக்கு மிகவும் பொறுப்பு அதிகம். அதுவும் பெண்கள் மிகவும் அதிகமாக சமுதாய சம்பந்தப்பட்டவர்கள். உறவுன்னு எடுத்தா பெண்கள் தான். அதனால உறவுகளை எல்லாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு, பொறுப்பும் ஆண்களை விட. எனவே அவர்கள் ரொம்ப சிந்தித்து தான் செயல்படணும். உறவுகளுக்கு முக்கியத்துவம், உறவுகளில் முடிந்த அளவுக்கு இனிமை காக்கணும். அதே சமயத்துல நம்மளுடைய மன உளைச்சலுக்கும் நாம் ஆளாகக்கூடாது. ஒரு புத்திசாலித்தனமா நம்ம நடந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பா, அவசியமா ஐயா. ஆமா, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்களை, நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். உங்களுடைய இறை தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். இளைய சமுதாயத்தோட உங்களுடைய இது பதிவு போய் சேரணும், அதான் என்னுடைய ஆசை. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அம்மா அவர்களை தொடர்ந்து கலைமதி அவர்கள். வாழ்க வளமுடன். கலைமதி அம்மா, வாழ்க வளமுடன். உங்க மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்கம்மா. அம்மா வணக்கம் அம்மா. ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
ஐயா உங்க உரை ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. நீங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் நீங்க சொல்ற பதில் ரொம்ப நுட்பமா ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. அதாவது முதல்ல தன்னை பாதுகாத்துக்கணும், தன்னுடைய இப்ப பெண்களே ஆனா கூட தியாகம் பண்றேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வாழ்க்கையில தப்புதான் அது ஆயிடுது. நீங்க சொன்னீங்க இல்லைங்க ஐயா, மன நலம்தான் முக்கியம். தவம் தியானம் கூட அமைதியான சூழ்நிலையில தான் வரும். நீங்க உற்சாகமா இருக்கிறதுக்கு நீங்க அத மனச சோர்வடையாம பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்ப நானும் அப்படிதான் தவம் தியானம் பண்ணும்போது என்னால பண்ண முடியலன்னாலும் உடற்பயிற்சி பண்ணுவேன். ஆனா அதுக்கு கூட சில சமயம் உடம்பு ஒத்துழைக்காம ஃபீவர் இல்ல டிசென்ட்ரி அந்த மாதிரி திரும்ப திரும்ப எனக்கு வந்துரும். மனநலம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் போதெல்லாம் நான் பாட்டு கேட்கறது இல்ல செல்ஃபா விளையாடுறது, பக்கத்துல இருக்க பசங்களாம் கூப்பிட்டு விளையாடுறது அப்படி என்ன பாத்துக்குவேன். நீங்க சொன்னது ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நான் கஷ்டப்பட்டு தியானம் தவம் பண்ண முடியல. இப்ப நம்ம கூட பிறந்தவங்க இருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கையில இருக்க சிக்கலையும் யோசிச்சா நம்மளுக்கு வருத்தம் வருது. ஆனா நம்ம சொல்ற அறிவுரை அங்கெல்லாம் எடுபடாதுன்னு தெரிஞ்சு நான் சொல்றதே கிடையாது. பணத்தை தாண்டி வாழ்க்கைய முக்கியம், உடம்பு பாத்துக்கோங்கன்னு சொல்றோம். அது கூட அவங்க கேக்குற நிலைமையில இல்ல. அதுதான் வாழ்த்து சொல்லிட்டே இருக்கிறேன். அதை தவிர என்னாலயும் எதுவும் செய்ய முடியல. நீங்க சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. நம்மள நாம நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு முடிந்த சொல்லி வரையிலும் தவத்தில் ஈடுபட முயற்சி பண்ணுங்க. தவத்தை விட்டுட்டு நீங்க உடற்பயிற்சி செய்தால் அதிக பலன் கிடையாது. ஏன்னா உடற்பயிற்சி செய்யும் போது அந்த மன உயர்வு தான் வாழ்க்கையின் உயர்வு. வெள்ளத்தனைய மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்தணைவது உயர்வு. அதனால மனதை உயர்த்துவதுதான் மனவளக்கலை. முடிந்த வரையிலும் முயற்சி செய்து செய்து அந்த தவத்தில் உட்கார முடியாட்டா கூட அது மூலாதார தவம் செய்யுங்க. அந்த சமயத்தில் சாந்தி தவம் செய்யுங்க, உடல் கொஞ்சம் சரியில்லைன்னாக்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் தவம் செய்து மனதை உயர்த்தி கொள்ள வேண்டும், தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அதுதான் மனவளக்கலையோட ஒரு பர்பஸ். மன உயர்வு தான் அது. கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அது சூழ்நிலையை சற்று மாற்றிக்கொண்டு அதுக்கு மன்றத்தோடு தொடர்பு வேண்டும். மன்றத்துக்கு போகிறதுக்கு ஒரு ரெகுலாரிட்டி மெயின்டைன் பண்ணிக்கணும். பக்கத்தில் இருக்கிற மன்றத்துக்கு ரொம்ப வேகமாக ஆன்மீகத்தில் முன்னேற முடியாது. அதே சமயத்தில் மொத்தமாக விட்டு விடவும் கூடாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது நமது வாழ்க்கை முறையாக மாற வேண்டும். அப்பொழுதுதான் நாம் பார்த்தீங்கன்னாக்க நாம் நினைத்தது நடக்க தொடங்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். உறவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, சமுதாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதே சமயத்தில் நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா அவர்களை தொடர்ந்து ஜெயலட்சுமி அவர்கள். வாழ்க வளமுடன்மா. அம்மா வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வணக்கம் ஐயா. உரை ரொம்ப ரொம்ப நன்றாக இருந்தது. எனக்கு ஒரு சந்தேகம். என்னோட தெரிஞ்சவங்க டிசேபிள்டு சைல்டு எல்லாம் வராங்க இல்லைங்களா, உடல் குறைபாடு இருக்கிற குழந்தை பத்தி அவங்க சொன்னாங்க. ஏன் இந்த மாதிரி பசங்களை படைக்கணும், அந்த கடவுளுக்கு கருணை இல்ல, கடவுளே நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படி இப்படி திட்டினாங்க. அப்படிலாம் இல்லம்மான்னு சொன்னேன். அந்த குழந்தை ஏன் அப்படி படைக்கணும், இதேதான் திருப்பி திருப்பி சொல்லியிருந்தாங்க. நம்ம சொல்றத புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை அவங்க. அப்புறம் நான் அவங்களுக்கு இதுக்கு கடவுளுக்கும் என்ன சம்பந்தம், கடவுளா படைக்கிறாரு அப்படி கேட்டாங்க. உங்களுக்கு கடவுள் படைக்காம எப்படி தானே பிறக்குதா குழந்தைங்க அப்படின்னாங்க. அவங்களுக்கு எப்படி நான் சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லைன்ட்டு அவங்க திட்டினாங்க. நீங்க போய் முதல்ல ஒழுங்கா கத்துட்டு வாங்க அப்படின்னாங்க. எனக்கு புரியல ஐயா. அதான் அவங்களுக்கு என்ன பதில் சொல்லியிருக்கலான்றத நீங்க சொல்லுங்க ஐயா. செடி முதல் தாவரம், முதல் அறிவு உள்ள செடி இந்த பூமியில் உருவாகும் பொழுதே நல்ல செடி, முள் செடி, தேவையற்ற செடி, விஷச்செடி அனைத்தும் வந்துடுது. அப்ப இரண்டு பக்கமும் இருப்பதுதான் அது இயற்கையோட சட்டம். நாம தான் அதை செலக்ட் பண்ணி எந்த தாவரம் நமக்கு உடலுக்கு பயன்படுமோ அதை நம் அறிவால் கண்டுபிடித்து உபயோகப்படுத்திக் கொள்கிறோம். அதுபோல மனிதர்கள் கருமையத்தின் வழியாக பிறவி வருவதால் முன்னோர்கள் செய்த தீய வினைகள்
ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது, வலுவாக இருக்கும் பொழுது, அவர்களுக்கு அடுத்த ஜெனரேஷன்ல வர குழந்தைகள் உடல் ஊனமாகவும் மன வளர்ச்சி இல்லாமலும் பிறக்கும். பிறவியிலேயே அந்த குழந்தை எந்த தவறும் செய்யவில்லை. ஒரு நல்ல விதை இருக்கிறது, அந்த விதையில 4-5 ஹோல் பண்ணிடுறோம், ஊசியால குத்துறோம். பிறகு அந்த விதையை பூமியில் வைத்து தண்ணீர் ஊற்றி வளர்க்கிறோம். அந்த விதை வளர்ந்து செடி மரமாகும்போது நிறைய பொந்துகள் வரும். அந்த பொந்து எதனால் ஏற்பட்டது என்றால் அந்த விதையிலேயே அதனுடைய தன்மை இருக்கு. அதே போல இந்த ஹேண்டிகேப்டு சில்ட்ரன், மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள்லாம் காரணம் அந்த குழந்தையின் மூதாதையர்கள். கடவுள் என்பது செயலுக்கு ஏற்ற விளைவை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி, அவ்வளவுதான். கடவுளுக்கு பாகுபாடு கிடையாது. இவர்களுக்கு நல்லது செய்வேன், இவர்களுக்கு கெடுதல் செய்வேன் என்பதெல்லாம் கிடையாது. எந்த இடத்தில் கர்ம வினைகள் இருக்கிறதோ அந்த வினைகளுக்கெல்லாம் அது பதிலாக வருவது இன்ப துன்பங்கள். எனவே இதற்கு நாம் பரிதாபப்படலாம், இரக்கப்படலாம், கருணை காட்டலாம், நம்மாலான உதவிகளை செய்யலாம். ஆனால் இதை மாற்ற முடியாது. அதனால் நாம் செய்யும் செயல்களை தொடர்ந்து விழிப்புணர்வோடு நல்ல செயல்களாக நம் மனம் பிறர் மனம், நம் உடல் பிறர் உடல் பாதிக்காதவாறு உயர்வளிக்கும் செயல்களை செய்யும் பொழுது இன்று செய்யும் அந்த செயல்களுக்கு எதிர்காலத்தில் கடவுள் சக்தியால் நல்ல விளைவுகளை நிச்சயமாக நாம் பெறுவோம். இதுதான் வாழ்க்கை. அதனால கடவுளுக்கு மன்னிக்கும் தன்மை என்பது கிடையாது. செயலுக்கு ஏற்ற விளைவை அளிப்பது தெய்வ சக்தி என்பதை புரிந்து கொள்வோம். வாழ்த்துக்கள். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நிறைவு செய்துக்கலாங்களா ஐயா? வாழ்க செய்யலாமா? ரொம்ப அருமையாக நன்றி. உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்கள். இறையருளாலும் குருவருளாலும் அனைவரும் ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ முயலுவோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றிகள் ஐயா. நம் கடமை அறவாழ்வின் நாட்டர்